ஸ்டாக்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டில எத்தனை பீசஸ் எவ்வளவு நாளும் கேட்டீங்கனாலும் இப்போதைக்கு ரெடி ஸ்டாக்காவே இருக்கு. நைட் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் மெட்டர்னிட்டி வேர்க்காகவே காமிச்சிருக்காங்க. நைட் ட்ரெஸ் விமன்ஸ் நைட் ட்ரெஸ் கலெக்ஷனுங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஆல் ஓவர் டிஜிட்டல் பிரிண்ட் வந்துருங்க. அடிக்கிற வெயிலுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட காட்டன் லாங் நைட் ட்ரெஸ் இருக்குங்க. இதுல வெரைட்டி ஆஃப் கலர்ஸ், வெரைட்டி ஆஃப் பிரிண்ட்ஸ், எந்த வேணாலும் செக் பண்ணுங்க. இங்க இருக்கிற எல்லா பிராண்டுமே ரிஜிஸ்டர்ட் அண்ட் காப்பிரைட்டட் பிராண்ட்ஸ் எல்லாம். நீங்க மினிமம் 38ல இருந்து நீங்க வந்து 50% மார்ஜின் வரைக்கும் வச்சு. மெயின் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு திருப்பூருங்க. ஃபேக்டரி வந்து திருப்பூர்ல இருக்கு. அங்கதான் நாங்க வந்து ஓனா எங்களோட ஃபேக்டரி மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே பாத்தீங்கன்னா விமன்ஸ் டி ஷர்ட்ஸ்ங்க. எல்லாமே 100% காட்டன். இதுல வந்து உங்களுக்கு சாலிட் வேணும்னா சாலிட்ஸ் வந்துரும். ஆல் ஓவர் பிரிண்டட்னா ஆல் ஓவர் பிரிண்ட்ஸ் உங்களுக்கு வந்துரும். நம்ம டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்றது. நீங்க எவ்வளவு தடவை வாஷ் பண்ணீங்கனாலும் புதுசு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எம்ல இருந்து ஆரம்பிச்சு 3XL எல்லாமே பெர்ஃபெக்ட் ஃபிட்டுங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பேட்டர்ன் தான், அப்ரூவல் பேட்டர்ன் தான் எல்லாமே நாங்க பண்றோம். எல்லாமே டச் பண்ணீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது டெக்ஸ்டர்ட் பிரிண்ட்ங்க. துணியே வேற மாதிரி இருக்கு. எல்லாமே லிவா ஃபேப்ரிக் தான். லைக்ரா விஸ்கோஸ் ஃபீல் பண்றது எல்லாமே லிவா ஃபேப்ரிக். இதுவும் லேஸும் லைக்ரா நல்லா சாஃப்ட்டா இருக்கும். நீங்க போட்டுறதே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பைஜாமாஸ்ங்க. விமனோட பைஜாமா பேண்ட்ஸ். மெஷர்மென்ட் வந்து நம்மளது மெஷர்மென்ட் சார்ட்டோட வந்துருங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஹாஃப் ஸ்லீவ் இருக்கு, பிளைன், பிரிண்ட், ஃபுல் ஸ்லீவ் எல்லாமே 100% காட்டன் பயோ வாஷ் ஃபேப்ரிக். ஒவ்வொரு கலருக்கும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கலர் 17 கலர்ஸ் இருக்கு. சோ ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு பிரிண்ட். நம்மளது பாத்தீங்கன்னா 2-3 ஏஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா 16-17 சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. எல்லாமே மென்ஸ் டி ஷர்ட்ஸ்ங்க. நம்ம கிட்ட எம் சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி XXL வரைக்கும் நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. இப்ப ஜிப்பர் காலர் ஷர்ட் தான் ட்ரெண்டிங்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஜிப்பர் காலர் ஷர்ட்ஸ்ல அவைலபிள். வீவே அப்படிதான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சார் கனெக்ட் பண்ணி கேட்கலாம். ஹாய் சிஸ்டர், வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. ஷாப் நேம் சொல்லுங்க. ஓகேங்க. ஷாப் நேம் பாத்தீங்கன்னா ஜிபு ஸ்டோர். இது வந்து டி நகர் பாண்டி பஜார்ல வந்து லொகேட் ஆயிருக்குங்க. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸா வந்து knitted outer garments வந்து எங்களோட ஓன் ஃபேக்டரியில மேனுஃபேக்சர் பண்ணி வந்து நாங்க ஆல் ஓவர் இந்தியா வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே, என்ன சிஸ்டர் நீங்க டீல் பண்றீங்க? என்ன இது என்னென்ன ஐட்டம்ஸ்னு பாத்தீங்கன்னா நம்மளது பேபி செட்ல ஆரம்பிச்சு பாய்ஸ், கேர்ள்ஸ், மென்ஸ், விமன்ஸ்னு எல்லாத்தோட knitted outer wear எல்லாமே நம்மளோட ஓன் ஃபேக்டரியில மேனுஃபேக்சர் பண்ணி நாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இது உங்களோட ஓன் ப்ரொடக்ஷன்? எல்லாமே ஓன் ப்ரொடக்ஷன் தாங்க. நம்ம ஷாப்ல இருக்கிற knitted outer garments எல்லாமே நம்மளோட ஓன் ஃபேக்டரியில நம்ம மேனுஃபேக்சர். எவ்வளவு பீஸ்னாலும் ஸ்டாக் இருக்கும்? எவ்வளவு பீஸ்னாலும் எல்லாமே ரெடி ஸ்டாக்குங்க. நம்ம காமிக்கிற ஸ்டைல்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக். ஸ்டாக்கையும் காமிப்பீங்களா? ஆமா ஆமா ஆமாங்க. ஸ்டாக்கும் காமிக்கோங்க. மேல வந்து ஃபுல்லா பாக்ஸ் பேக்கிங் பண்ணி நம்ம கடைகளுக்கு. சரி, இப்போ எனக்கு நீங்க ஹோல்சேல்ல சொல்றீங்க, எனக்கு ஹோல்சேல் வேண்டாம், நான் ரீட்டைலுக்காக இந்த வீடியோ பாக்குறேன், என்ன பண்ணலாம்? ரீட்டைலுக்கு பாக்குறீங்கன்னா நீங்க வந்து ஒரு பீஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம வெப்சைட் இருக்குங்க, நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இல்ல நீங்க எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க டிஎம் பண்ணீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வேணும்னு டிஎம் பண்ணீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க மெசேஜ். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்பருக்கு கூட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம், சிங்கிள் பீஸா இருந்தாலும். அதே மாதிரி இப்ப நான் டைரக்ட் வாக்கிங்னும் வரலாம், ஆன்லைன்ல எடுத்துக்கலாம். ஆமாங்க, நீங்க டைரக்ட் வாக்கிங், நீங்க சென்னைக்கு நியர்பை தான் இருக்கீங்க, டைரக்டா நான் பார்த்தே எடுக்கிற ப்ராடக்ட் அப்படின்னா நீங்க நேரா வந்து பார்க்கலாம். இல்ல திருப்பூருக்கு அவுட்டர் நீங்க இருக்கீங்க, நான் நேரடியா ஃபேக்டரிக்கு வந்து பாக்குறதுனாலும் நீங்க நேரடியா. இப்ப பல்கா எடுக்கிறேன்னா கண்டிப்பா தான் நெகோஷியபிள் இருக்கும்ல? கண்டிப்பா இருக்குங்க. ஹோல்சேல் பிரைஸ்க்கு நாங்க சப்ளை பண்ணி நல்ல மார்ஜினோட, ரீசெலருக்கெல்லாம் வந்து நல்ல மார்ஜின் இருக்குங்க. நல்ல மார்ஜினோட நாங்க வந்து சப்ளை பண்ணி. சரி, ஓகே, டைமிங் மட்டும் சொல்லுங்க. டைமிங் பாத்தீங்கன்னா காலையில வந்து ஒரு 9:30 10க்கு நம்ம ஷாப் ஓபன் ஆகுங்க. நைட் பாத்தீங்கன்னா சேம் 9:30 10க்கு வந்து க்ளோஸ் பண்றோம். சண்டேஸ் வந்து ஓபன் தாங்க. ஓகே, என்ன நியர்பை என்ன சரௌண்டிங்ல இருக்கு இது? இது பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா பாண்டி பஜாருங்க. டி நகர்ல பாண்டி பஜார். ஃபர்ஸ்ட் நீங்க பாண்டி பஜார் ஒன் வேல நீங்க வந்தோனே செகண்ட் பில்டிங் நம்மளோட. ஓகே, வீடியோல பாக்கும்போது உங்களுக்கு பேக்ரவுண்ட்லயே நான் கொடுத்துறேன். முடிஞ்சா நான் உங்களுக்கு வீடியோல கூட லிங்க் வந்து நாங்க கொடுப்போம். ஓகே, கரண்ட் லொகேஷன் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் பின் பண்றேன். என்ன மாதிரியான கலெக்ஷன் இருக்குன்றது உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடலாம். சேனல் நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பண்ணீங்கன்னா ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்மள நம்பி உள்ள வந்திருக்காங்க, உங்களால என்ன பெஸ்ட்டா கொடுக்க முடியுமோ உங்க சப்போர்ட் கொடுங்க. அவங்க ரேட்லயும் குவாலிட்டிலயும் பெஸ்ட்டா கொடுக்க பார்ப்பாங்க. ஆமா, உள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கலெக்ஷனே வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லலாம். நைட் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் மெட்டர்னிட்டி வேர்க்காகவே காமிச்சிருக்காங்க. சிஸ்டர், என்ன மாதிரியான அரைவல் இருக்குது? இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா நைட் ட்ரெஸ், விமன்ஸ் நைட் ட்ரெஸ் கலெக்ஷனுங்க. சோ எல்லாமே உங்களுக்கு ஆல் ஓவர் டிஜிட்டல் பிரிண்ட் வந்துருங்க. சோ நீங்க எவ்வளவு வாஷ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு பிரிண்ட் வந்து ஃபேட் ஆகாது. மேக்ஸிமம் என்னென்ன குவாலிட்டில வச்சிருக்கீங்க? இது எல்லாமே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜெர்சி ஃபேப்ரிக்ஸ் வந்துருங்க. இதுல வந்து உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் பண்ணிருக்கோம். சோ இது எல்லாமே ஆல் ஓவர் பிரிண்ட்ஸ்ங்க. சோ எல்லாமே ட்ரெண்டி பிரிண்ட்ஸ் நம்மளுக்கு. இதுலயே சேம் வந்து உங்களுக்கு மெட்டர்னிட்டியும் அவைலபிள் இருக்கு. இந்த மாதிரி வந்து ஜிப்பரோட வந்துரும். ஆமா, ஹிடன் ஜிப்போட வந்துரும். உங்களுக்கு நல்லா மெட்டீரியல் சூப்பரா இருக்குங்க. சைடு பாக்கெட் வேற வருதுங்க. சைடு பாக்கெட்ஸ் எல்லாமே வந்துரும் உங்களுக்கு இதுல. ஓகே, டிசைன்ஸ் பாருங்களேன். வாவ், சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி எவ்வளவு பேட்டர்ன்ஸ்க்கு என்னென்ன கலர்ஸ் வரும்? இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 டிசைன்ஸ்க்கு மேல ஆல் ஓவர் பிரிண்ட்ஸ் இப்ப நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. ஓகே, இது எல்லாமே எவ்வளவு? இது வந்து ரீட்டைல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 389, ஹோல்சேல் பாத்தீங்கன்னா நல்ல மார்ஜின் சிஸ்டர். கண்டிப்பா ஹோல்சேலுக்கு நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குங்க. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத மார்ஜின் மத்தவங்க கொடுக்கறது. மத்தவங்க 5% 10% மார்ஜின் கொடுப்பாங்க. நாங்க வந்து ரீட்டைல்ல நார்மலா கொடுக்குற மார்ஜினை விட நல்ல மார்ஜின். சரி, ஓகே, இதுல ஒண்ணு எடுத்துக்கிறனால தருவீங்க? தருவோம் கண்டிப்பா. இதுல எனக்கு செட்டா கொடுங்க, இருக்கிற 7 கலரும் கொடுங்க. இதுல தாராளமா நீங்க எப்படி வேணாலும் நீங்க வந்து சூஸ் பண்ணி. சரி, என்னென்ன சைஸ் இதுல டீல் பண்றீங்க? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம் சைஸ்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு XL, XXL, 3XL வரைக்குமே. இது XXLங்க. சரி, எனக்கு இன்னொரு டவுட். XXL சொன்னீங்க, 3X சொன்னீங்க. இது கரெக்ட்டா ஃபிட் இருக்குமா, ஃபிட் இருக்காதா?
உங்களுக்கு மெஷர்மெண்ட் சார்ட் நாங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது என்ன மெஷர்மெண்ட் இருக்குங்க? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா சில கடையில பாத்தீங்கன்னா 3XL போட்டிருப்பாங்க, XXL தான் நிக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்? நம்மளது எல்லாமே ஃபுல் சைஸ் தாங்க. நம்மளது எல்லா கேட்டகரியும் நம்ம டீல் பண்றதுனால நம்மளது எல்லாமே பெரிய சைஸ் பிளஸ் சைஸா தான் இருக்கும் ஒழிய சின்ன சைஸா இருக்கவே இருக்காது. இதை நான் போட்டு பார்க்கலாமா? தாராளமா போட்டு பார்க்கலாம். ட்ரையல் ரூம் 2 பேருக்கும் இருக்கு. ஓகே, யூனிசெக்ஸ் ட்ரையல் ரூமும் இருக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மட்டும் தான். இதை நீங்க பார்க்கறது ஏதாவது பிடிச்சிருந்தா கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு ஹாய்னு டெக்ஸ்ட் பண்ணி இதை எனக்கு சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க, உங்க லொகேஷன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி சிஓடி அவங்க பண்றது கிடையாது, ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் தான். ஜிபே பண்ணுங்க. எவ்வளவு போட்டிருக்கு? 409, 389 சம்திங் அந்த மாதிரி ரேட் வித்தியாசம் வரும். ஒன்லி வந்து பனியன் மெட்டீரியல் மட்டும் தான் இவங்க பண்றாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கான ஃபேப்ரிக் நினைக்காதீங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டனுக்கான ஐட்டம்ஸ்லாம் கூட அந்த சைடில் இருக்கு. தனித்தனி செக்மெண்ட்ல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கலெக்ஷன்ஸ் இந்த கேட்லாக்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நிறைய மாடல்ஸ்க்கு டிசைன்ஸ்க்கு பிரிண்ட்னு சொல்லி நீங்க ஹாய்னு வாட்ஸ்அப் பண்ணும் போதே உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துடும். நம்ம ரீசெல்லர்ஸ் யாராச்சும் பார்த்தீங்கன்னா கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இவங்களோட பேர் வேணா, ஃப்ரம் அட்ரஸ் வேணாலுமே நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு டிஜிட்டல் வேண்டாம் பிளைன்ல கொடுங்கனாலும் இருக்கா? ஆமாங்க, இது எல்லாமே பிளைன் கலர்ஸ் தான். கிட்டத்தட்ட 15-17 கலர்ஸ் நம்ம கிட்ட பிளைன்ல. ஆனா குவாலிட்டி சூப்பரா இருக்கு சிஸ்டர். இதனால ஏதோ ஸ்வெட் ஆகுற மாதிரிலாம் அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. ரொம்ப நைஸா இருக்கும். உங்களுக்கு நீங்க காய போட்டீங்கன்னா சீக்கிரம் காஞ்சிரும். சீக்கிரம் அது ஓகே. வர்றது வெயில், அடிக்கிற வெயில் கூட போடலாமா? சத்தியமா போடலாங்க. அது வந்து கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து. சில பேர் இது ரொம்ப நைஸா இருக்குன்னு கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி வாங்கிட்டு போறாங்க. யங் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து இப்போ காலேஜ் எல்லாம் ஸ்டே பண்றவங்க, ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க எல்லாருமே வாங்கிட்டு போறாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம், டிரான்ஸ்பரண்டா இருந்தா உள்ள இன்ஸ்கர்ட் போடணுமா, இதுக்கு ஒரு பிளாசோ பாதி ஷார்ட் போடணுமா? அதெல்லாம் தேவையில்லைங்க. எல்லாமே நம்மளுக்கு ஜிஎஸ்எம் ஹெவி தான். அதனால உங்களுக்கு எதுவுமே நீங்க டிரான்ஸ்பரன்சி 0% இருக்கிறதுலயே நீங்க லைட் கலர் எடுத்து பாத்தீங்கனாலும் உள்ள கை வச்சா தெரியாது. வாவ், சூப்பரா இருக்கு. கலர்ஸ் பாருங்களேன், எல்லாமே டார்க் அண்ட் பேஸ்டல் கலர் டோன்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, மேக்ஸிமம் டார்க்லேயே நிறைய இருக்கும். பிரிண்டடு டிசைன்ஸுக்கு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து ப்ரைஸை மாற்றவே கிடையாது. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டாங்களா, இவங்க பெரிய கஸ்டமர் பில்லையும் பெருசாக போட்டலாம் நினச்சி அதிகமாகலாம் பண்ண மாட்டாங்க. என்ன பில் இருக்கோ அதுதான் உங்களுக்கான அமௌண்ட்டு. நெக்ஸ்ட் அந்த சைடில் என்ன இருக்குன்றத போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறோம். சார், எனக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் வேண்டாம், எனக்கு பியூர் காட்டன் வேணும். மார்ச் வரை நெருங்கிட்டு இருக்கு. சென்னை வெயில பத்தி வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க, சென்னையில வெயில் அடிக்க, சென்னையில கூட சொல்றேன் அடிக்கிற வெயிலுக்கு போடுற மாதிரி சொல்லுங்க. ஆமா, அடிக்கிற வெயிலுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட காட்டன் லாங் நைட் ட்ரெஸ் இருக்குங்க. இதுல வெரைட்டி ஆஃப் கலர்ஸ், வெரைட்டி ஆஃப் பிரிண்ட்ஸ், பிளைனும் நம்ம கிட்ட உங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் எல்லாமே ஓன் லேபிளுங்க. சும்மா பேருக்காகலாம் 10 பிரிண்ட்லாம் கிடையாது. எந்த வேணாலும் செக் பண்ணுங்க. இங்க இருக்கிற எல்லா பிராண்டுமே ரிஜிஸ்டர்ட் அண்ட் காப்பிரைட்டட் பிராண்ட்ஸ் எல்லாமே. நம்மளோட பிராண்ட் நேம் சொல்லுங்க. நம்மளோட பாத்தீங்கன்னா மென் அண்ட் விமனுக்கு வந்து ஜெபூல நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு வந்து சினிமினிங்கிற பிராண்ட்ல பண்றோம், பாய்ஸுக்கு வந்து டாங்கிலிங்கிற பிராண்ட்ல பண்றோம். எல்லாமே நம்மளோட ரிஜிஸ்டர்ட் அண்ட் காப்பிரைட் மேக்ஸிமம் ஜெபூல வந்துட்டீங்கனாலே நல்ல ஒரு குவாலிட்டி. ஆமா, இதெல்லாம் நீங்க சொல்ற காட்டன் இதெல்லாம்? ஆமா, எல்லாமே காட்டனுங்க. இதெல்லாம் சாலிட் கலர்ஸ்ல வந்துரும். இதெல்லாம் சாலிட்ஸ்ல வந்துருங்க. இது வந்து உங்களுக்கு ஆல் ஓவர் பிரிண்ட்ல வருங்க. இது என்ன பாக்க அப்படியே இதுவா இருக்கே, என்ன சொல்றது, நைட்டியோட இதுல வரும்ல அந்த பிரிண்ட்ஸ்ல இதுல கொண்டு வந்து எல்லா பிரிண்ட்ஸுமே இதுல கொண்டு வந்திருக்குங்க. உங்களுக்கு இக்கட் பிரிண்ட், டிஃப்ரெண்டான ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ், நிறைய ரஜ்வாடி பிரிண்ட்ஸ் நிறைய இருக்கு பாருங்க அந்த சைடுல கூட. இது வந்து உங்களுக்கு கிளாசி பிரிண்ட்ஸ் வந்து கிளிட்டர் வந்து இது போயிருமா வாஷ்க்கு அப்புறம்? எதுவுமே போகாதுங்க. உங்களுக்கு மினிமம் 60-70 வாஷஸ்க்கு உங்களுக்கு அப்படியே குவாலிட்டியா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. இதெல்லாம் எடுத்துட்டு போய் சேல்ஸ் பண்ணா இதுக்கு மேல நான் எவ்வளவு மார்ஜின் வைக்கலாம்? எத்தனை பர்சன்டேஜ்? நீங்க மினிமம் 38ல இருந்து நீங்க வந்து 50% மார்ஜின் வரைக்கும் வச்சு கண்டிப்பா வைக்கலாம். கண்டிப்பா வைக்கலாம். நாங்களே வந்து இதென்ன பாரிஸ்க்கு, சென்னை டு பாரிஸ்லாம் கூட்டி போறீங்க டக்கு டக்குன்னு. ஓகே, நிறைய பிரிண்ட்ஸ் இருக்கு. சும்மா ஒரு போர் வந்துரும் உங்களுக்கு. போர் அடிக்கிற மாதிரியான பிரிண்ட்ஸ் கிடையாது, எல்லாமே யூனிக்கா இருக்கு. நீங்க உங்க கஸ்டமருக்கு எடுத்துட்டு போயிட்டு இப்ப சாய்ஸ் வச்சு விற்கணும்னு நினைச்சீங்கன்னா இதே ஒரு 10 பீஸ் எடுத்துட்டு போறீங்க, இதுலயே கலந்து கூட எடுத்துக்கலாமா சிஸ்டர்? எடுத்துக்கலாங்க. நீங்க வந்து சைஸ் செட் நீங்க என்ன சூஸ் பண்றீங்களா, எம் சைஸ் வேணா, எம் சைஸ் எல் சைஸ் காம்போ இருக்கும், சிலது கலர் காம்போ. ஆமா, அப்படி இருக்குங்க. நாங்க வந்து அசார்ட்டடா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். சரி, ஓகே. ஆனா பிரைஸ்லாம் மாத்த மாட்டீங்க? இல்ல, பிரைஸ் எல்லாத்துக்கும் ஒரே பிரைஸ், ஒரே கேட்டலாக் தான். உங்களுக்காக நான் எடிட் பண்ணி தனி கேட்டலாக் சென்ட் பண்ணுவேன்லாம் கிடையாது. ஒரே கேட்டலாக், ஒரு இயருக்கு ஒரு கேட்டலாக் லான்ச் பண்ணமா நியூ ஸ்டைல்ஸ் அதுல ஆட் ஆயிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே கேட்டலாக். சரி, ஓகே. உங்களோட மெயின் ஹப் எங்க இருக்கு சொன்னீங்க? மெயின் பாத்தீங்கன்னா நம்மளது திருப்பூருங்க. ஃபேக்டரி வந்து திருப்பூர்ல இருக்கு. சோ அங்கதான் நாங்க வந்து ஓனா எங்களோட ஃபேக்டரி மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து இங்க நிறைய டிமாண்ட் இருக்கிறதுனால இங்க இருக்கிற கடைகளுக்கு நாங்க ஈஸியா சப்ளை பண்றதுக்காக சென்னையிலேயே ஒரு ஹப் வந்து நிறைய இடத்துக்கு பண்றாங்க. நம்ம மேலயும் அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் வேர் ஹவுஸ் இருக்கு, அதையும் கூட்டிட்டு போறேன். இது என்னது ஃபுல்லாவே
நம்மளோட செக்ஷன் கூட்டு வந்துட்டீங்க போலியா நைட்டிக்கு. ஆமாங்க, இது நைட்டிஸ்ங்க. இது வந்து நாங்க ரீட்டைல் நம்மளது இன்ஸ்டோர் ப்ராடக்ட்டுங்க இது. ஓகே, என்னென்ன நைட்டிஸ் டீல் பண்றீங்க சிஸ்டர்? நைட்டிக்குனா பர்டிகுலரா நைட்டி பர்டிகுலரா பாத்தீங்கன்னா நம்மளது வந்து எல்லா மாடலும் இருக்கு. ஆமா, எல்லா மாடலுமே இருக்கு. ரவுண்ட் நெக் வேணா ரவுண்ட் நெக் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஃபீடிங் பர்பஸ், காலர் கேதரிங்கோட காலர்ஸ் இருக்கு. எல்லா ஃபில் டைப் இருக்கு. அதாவது உங்ககிட்ட எல்லா பாத்தீங்கன்னா வெரைட்டியுமே கஃப்தான் நைட்டிஸ் கூட இருக்கு. எல்லாமே எல்லா மாடல்ஸ்னு சொன்னா இப்ப நீங்க டைட்டானிக் மாடல்ல இருந்து நீங்க இப்ப அவுடேட்டட் ஆன மாடல்ல இருந்து நியூ மாடல் வரைக்கும் எல்லாமே அவங்க கிட்ட டைட்டானிக்கே அப்டேட் ஆயிடுச்சு, அவுடேட்டட் ஆயிடுச்சுங்க. அதுவே போயிருச்சு பாருங்க. நிறைய வந்து பாத்தீங்கன்னா இப்ப கஃப்தான் எல்லாமே மாடல் கிட்ட ஃபிளாட் போயிட்டீங்க. ஸ்மோக்கி டிசைன்ஸ் ஃபேன்சி நெக் எல்லாம் தான் இப்ப வந்து சென்டர் ஸ்மோக்கி நல்லா போயிட்டு இருக்கு. சோ அதெல்லாம் கூட இப்ப சப்போஸ் நான் ஒரு ஃபேப்ரிக் உங்களோட ஹப்புக்கு வந்து பாக்குற வச்சுக்கோங்களேன், அது ப்ரொடக்ஷன்ல எனக்கு 100 பீஸ் வேணாலும் பண்ணி கொடுப்பீங்க. தாராளமா இருக்கிற எங்களோட ரெடி ஸ்டாக் ஃபேப்ரிக் கலர்ஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு வேணும் கஸ்டமைஸ்ட் ஆர்டர் வேணும், யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் வேணும், எதுனாலும் நாங்க எனக்கு உங்க பிராண்டிங் வேணாம், என் பிராண்டிங்ல பண்ணுங்கன்னா மினிமம் ஒரு 500 பீஸ் கூட பண்ணுவீங்களா? ஒயிட் லேபிளிங் நம்ம இப்ப பண்றது இல்லைங்க, எல்லாமே நம்மளோட ஓன் பிராண்ட்ல தான் நம்ம பண்ணி சப்ளை பண்ணுவோம். சரி, ஓகே. நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு, பாத்துக்கோங்க. இதுல வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ரோப்போட கொடுத்துருப்பாங்க, நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நைட்டில என்னென்ன சைஸ் மட்டும் சொல்லிடுங்க. நைட்டிஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளது M சைஸ்ல இருந்து ஆரம்பிச்சு 3XL சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பக்கம் என்னது? இது எல்லாமே பாத்தீங்கன்னா விமென்ஸ் டி-ஷர்ட்ஸ்ங்க. விமன் டி-ஷர்ட்ஸ் இது எல்லாமே காட்டன். எல்லாமே 100% காட்டன். இதுல வந்து உங்களுக்கு சாலிட் வேணும்னா சாலிட்ஸ் வந்துரும். ஏன்னா சில கஸ்டமர்ஸ் ஒன்லி சாலிட்ஸ் தான் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க, அவங்களுக்கு சாலிட்ஸ். ஆல் ஓவர் பிரிண்டட்னா ஆல் ஓவர் பிரிண்ட்ஸ் உங்களுக்கு வந்துரும். உங்களுக்கு இந்த மாதிரி ஆல் ஓவர் பிரிண்ட்ஸ் வந்துரும். ஆனா எல்லா பிரிண்டும் யூனிக்கா இருக்கு. எல்லா பிரிண்ட்டுமே நம்மளோட ஓன் டிசைனிங்க. நம்ம டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்றதுதான். எங்க இருந்தும் வந்து காப்பி பண்ற பிரிண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, அதோட ப்ராடக்ட் எதையுமே இவங்க டீல் பண்ணல, எல்லாமே ஓன் ப்ரொடக்ஷன்லயே கொடுக்குறாங்க. அப்ப அந்த மாதிரி பார்த்து செய்யறதுனால குவாலிட்டில காம்ப்ரமைஸ் இருக்கு? எந்த காம்ப்ரமைஸுமே இல்லைங்க, எல்லாமே ராட்டரி பிரிண்ட் தான். சேல்ஸ்க்காக எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க எல்லாம் இல்லைங்க. ஏன்னா நம்மளது எல்லாமே பாத்தீங்கன்னா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பயோ வாஷ், எல்லாமே பயோ வாஷ், சாஃப்ட் ஃப்ளோ டையிங்க. ஓகே, இது வந்து சாயம் போறது அந்த மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாஷ் பண்ணிட்டு தான் நாங்க இது பண்றோங்கிறதுனால நீங்க எவ்வளவு தடவை வாஷ் பண்ணீங்கனாலும் புதுசு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். சரி, அப்ப வீட்ல தண்ணி கொண்டு வந்துடுறேன். ஆமா, கொண்டு வந்து இங்கே வந்து ஃபேப்ரிக். ஆனா நீங்க நினைச்சு போயிட்டீங்கன்னா அந்த துணி நீங்க தான் வாங்கிட்டீங்க. நான் முடிஞ்ச பக்கெட் இல்ல, நாங்களே வந்து உங்களுக்கு ஒயிட் கூட டைப் பண்ணி டிப் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நாங்க வந்து டையிங் அப்ரூவலே கொடுப்போம். ஆனா நல்லா இருக்கு, அந்த துணியை தொட்டு பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டி தெரியும். இன்னொரு விஷயம் சொல்றேன், இது வந்து 319 ரூபா போட்டிருக்கு. இது ஹோல்சேல் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெஸ்ட் ரேட் இருக்கும், என்னால ரிவீல் பண்ண முடியல. ஆனா ரீட்டைலுக்கு நீங்க வாங்குறீங்க வச்சுக்கோங்களேன், இது 200 ரூபாயில 220 கூட நம்ம கூட கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கான குவாலிட்டி வேற, இதுக்கான குவாலிட்டி வேற. 100 ரூபாய் 50 ரூபாய் ஏறுதுன்னா அப்ப அது அத்தனை வருஷத்தை கொடுக்குன்றத பாருங்க. குவாலிட்டி சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் ஆர்ம் கிட்டே வந்து நிறைய வந்து ஒரு மாதிரி டக்குன்னு தையல் வர்றது, அப்புறம் கொஞ்ச நாள்லயே அந்த துணி வந்து எக்ஸ்பாண்ட் ஆகும்போது கிளியர் ஸ்டேஜுக்கு போவோம். அந்த மாதிரிலாம் இல்லாம திக்கான சூப்பர் GSMல குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்காங்க. பிரிண்ட்டும் வந்து நம்மள அப்செட் பண்ற மாதிரிலாம் இல்லை, எல்லாமே யூனிக்கா இருக்கும். கஸ்டமர் கிட்ட ஒரு 10 சாய்ஸை வைக்கிற மாதிரி இருக்கும் நீங்க ரீட்டைல் ஷாப் வச்சிருந்தீங்கன்னா. நெக்ஸ்ட் இதெல்லாம் என்ன ஸ்டோர்? இதெல்லாம் இது வந்து உங்களுக்கு டி-ஷர்ட்டோட பேலன்ஸுங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக் வித் வந்து உங்களுக்கு பட்டன்ஸோட வந்துரும். இதே சேம் ஃபேப்ரிக்ல வேணா சேம் ஃபேப்ரிக்லயும் இருக்கு, கான்ட்ராஸ்ட்ல வேணா கான்ட்ராஸ்ட்லயும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஓகே, இதெல்லாம் என்னென்ன சைஸ் வச்சிருக்கீங்க? இதெல்லாம் பாத்தீங்கன்னா M ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு பாருங்க, இதெல்லாம் 3XLங்க. 3XL சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஓகே, பர்ஃபெக்ட்டான ஃபிட்ல தான் இருக்கும். ஆமாங்க, எல்லாமே பெர்ஃபெக்ட் ஃபிட்டுங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பேட்டர்ன் தான், அப்ரூவல் பேட்டர்ன் தான் எல்லாமே நாங்க பண்றோம். இதுலயே உங்களுக்கு கான்ட்ராஸ்டும் சேம் அவைலபிள் இருக்கு. ஒரே நிமிஷம், இது வந்து உங்களுக்கு செஸ்ட் பிரிண்ட் வேணா செஸ்ட் பிரிண்ட்ல வந்துரும். இதெல்லாமே டச் பண்ணீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது டெக்ஸ்சர்ட் பிரிண்ட்டுங்க. துணியே வேற மாதிரி இருக்குங்க. இல்ல என்ன சொல்றது, நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த கடையில வாங்கினதான் அந்த கடை எனக்கு பேர்லாம் சொல்ல விரும்பவில்லை. இன்னொரு விஷயம், குவாலிட்டியா இருக்கு, நீங்க கொடுக்குற பணத்துக்கு அது வர்த்தா இருக்கும். கஸ்டமர் கிட்டையும் நீங்க புது புது ப்ராடக்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொடுக்க முடியும். ஆல்ரெடி வச்சிருக்கிற ஒரு 10 பீஸை வச்சிருந்தா ரீட்டைலுக்கு உள்ள யாரும் நுழைய மாட்டாங்க. இதெல்லாம் நீங்க டிஸ்பிளே போடுங்க, நீங்க உங்களோட ஷாப்புக்கு வெளியே வந்து மேனிக்யூன்ல டிஸ்பிளே போட்டீங்கன்னா கண்டிப்பா வாக்கின் உள்ள வருவாங்க ரீட்டைலுக்கு. அப்போ நீங்க இதோட குவாலிட்டியை தொட்டு பார்க்க சொல்லி நீங்க கண்டிப்பா பொருளை வாங்க வைக்கலாம். ஸோ நிஜமாவே நல்லா இருக்கு குவாலிட்டி. ஒவ்வொரு பிரிண்ட்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து டெக்ஸ்சர்ட் பிரிண்ட்டுங்க, நீங்க தொட்டிங்கனாவே தெரியும். அந்த பிளாக்கு மட்டும் நாங்க டெக்ஸ்சர்ட் பிரிண்ட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியுங்க தொடும்போது. தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபீல் தெரியும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது, நீங்க டச் அண்ட் ஃபீல் பண்ணி. அதனால சொல்றேன், டைரக்டா வாங்க. சென்னையா இருந்தீங்கன்னா கண்ணை முன்ன எப்படி ஸ்டர் வருதுன்னு யோசிக்கிறீங்க, டி நகர் வந்துருங்க, வேற கடையை பார்க்காதீங்க. கண்ணுல நேரா இவங்க கடைக்கு வாங்க. இங்க வந்து பில் போடுறது நான் சொல்லவே இல்லை, இவங்களுக்கு பில் எல்லாம் பாருங்க போதும், நீங்க பாத்தீங்கனாலே போதும். இதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் பஃப் பிரிண்ட்டுங்க, நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து பஃப் மேல ஏறி இருக்கும், நீங்க தொட்டு பாருங்களேன்.
தெரியுது. அந்த 3Dல எம்போஸ் ஆன மாதிரி இருக்கு. 3D எம்போஸ் பிரிண்ட் இதுல வருங்க. இன்னொரு விஷயம், சாட்டர்டே சண்டே கண்டிப்பா நம்ம ஹஸ்பண்டை வந்து டார்ச்சர் பண்ணி எங்கேயா வெளியே போகணும்னு நினைப்போம்ல. அப்ப டைரக்டா இந்த கடைக்குள்ள வந்துருங்க. ஏன் சொல்றேன்னா, வந்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் பண்ணலனா கூட பரவாயில்ல, ஆனா அதுக்கான குவாலிட்டியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த குவாலிட்டியை ஒரு வாட்டி கையில தொட்டுட்டீங்கன்னா வேற எங்கன்னா போகும்போது அப்பா பார்த்தோம் நம்ம செபுல ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, அதே இன்னொரு வாட்டி இப்போ போகலாமான்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா வர அளவுக்கு இருக்கும். நீங்க பில் கவுண்டர் கிட்ட போக கூட வேண்டாம், தொட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்குங்க. நல்ல சூப்பரான குவாலிட்டியில மெயின்டைன் பண்றாங்க. நான் இவங்க ஃபேவருக்காக சிஸ்டர் பக்கத்துல இருக்கிறதுக்காகலாம் நான் சொல்லலை. நீங்க வந்தீங்கனாலும் உங்களுக்கு அதே தாட்ஸ் தான் வரும். இதெல்லாம் என்னன்னு சொல்ல முடியுமா? இது வந்து உங்களுக்கு லைக்ரா வெஸ்கோஸுங்க. நம்மளது எல்லாமே லிவா ஃபேப்ரிக் தான். லைக்ரா வெஸ்கோஸ் டீல் பண்றது எல்லாமே லிவா ஃபேப்ரிக். இதுவும் லேஸும் லைக்ரா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேப்ரிக் லைக்ரால வைப்பாங்க. ஆனா லேஸ் வந்து லைக்ரால வைக்க மாட்டாங்க, கால்குள்ளேயே போகாது. பட் நம்ம லேஸும் லைக்ரா லேஸ் சேம் டைப். இது நிறைய பேருக்கு என்னன்றது தெரியணும்ன்றக்காக சொல்றேன். இல்ல என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றத பாருங்க. இதுல வந்து உங்களுக்கு ரெட் வரும், உங்களுக்கு ப்ளூ வரும், பிளாக் வரும். இதுல பாத்தீங்கன்னா 5-6 கலர்ஸ் நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிள். இதுல எனக்கு ஒரு 10 பீஸ் 20 பீஸ் சேம் கலர்ல வேணாலும் கொடுத்துருவீங்க? கொடுத்துருவோம். ஒரு பண்டலுக்கு உங்களுக்கு 5 பீஸ் வருங்க. இதெல்லாம் நீங்க எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வருங்க. இதெல்லாமே விமன்ஸ் ஷார்ட்ஸ்ங்க. இதுல குவாட் செட்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் குவாட் செட்ஸ் உள்ள பார்க்கலாமா? உங்களோடது எப்படி தையல் இருக்கு தாராளமா பார்க்கலாம். இங்க ஓபன் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, எல்லாத்துலயும் சூப்பரா வந்து உங்களுக்கு அந்த ஓவர்லாக் ஃபினிஷிங்ல கொடுத்திருப்பாங்க. நல்ல சூப்பரா இருக்கு பாருங்க ஸ்டிச்சிங். இது ஓவர்லாக் பண்ணி நாங்க வந்து இப்ப டபுள் எந்த ஆமா இது நீங்க பிராண்ட்ல எந்த பிராண்டுக்கு போனீங்கனாலும் இங்க ஸ்டிச் அவங்க பண்ணிருக்கவே மாட்டாங்க. இங்க ஒரு அடிஷனல் ஸ்டிச் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க ஒரு அடிஷனல் ஸ்டிச் நம்ம போட்டிருப்போம். இந்த ஸ்டிச் நீங்க இதே ஸ்ட்ரீட்ல பிராண்டட் பாட்டம்ஸ் விற்கிற ஷாப்ஸும் இருக்கு. அதுல ஒரு லெகினோ பாட்டம் எடுத்து பாருங்க, இந்த ஸ்டிச் இருக்காது. நான் பார்த்தேன் அந்த ஸ்டிச் அங்க இருக்காது. ஏன் இந்த ஸ்டிச் டபுள் வேலை செய்யறோம்னா, உள்ள ஒரு ஓவர்லாக் பண்ணி மேல ஒரு சீக்கிரம் கிளிய கூடாதுங்கிறதுக்காக. நீங்க அது வாங்குனீங்கன்னா அந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு அழுந்தும். இங்க ஸ்டிச் வெளியில வரும், ஆனா நம்ம அழுந்தோ. இங்க வந்து உங்களுக்கு அழுந்தாது, ஏன்னா இதை நாங்க இங்க லாக் பண்ணிருப்போம். ஓகே, டபுள் லாக் வந்து ஸ்டிச் பண்ணிருப்போம். இதுக்காக தான் அந்த பிரைஸ்ன்றது இருக்கு. 100 ரூபாயில கூட ஷார்ட்ஸ் விக்குது. இவங்க என்னப்பா பில்ல 50 ரூபாயில கூட விக்குதுங்க, 40 ரூபாய் கூட விக்கிறாங்க. நம்ம அப்படியே பேசிட்டே விக்காத பீஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் ஆஃபர்னு சொல்லிருப்பாங்க. நம்ம அப்படிலாம் பண்றது இல்ல. நீங்க எல்லாத்துலயும் பெஸ்ட் பிரைஸ் இருக்கு. 309 rupees தான். சோ நீங்க பாருங்க, ரீட்டைலுக்காக. இதை நீங்க ஹோல்சேல் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல மார்ஜின் இருக்குங்க. உங்களுக்கு நல்ல மார்ஜின் வச்சு கஸ்டமருக்கு நீங்க 10% 20% டிஸ்கவுண்ட் கொடுத்து நீங்க சேல். இப்போ நான் இது வரைக்கும் ஷாப் ஓபன் பண்ணிருக்கேன் சிஸ்டர். இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸே நான் வைக்கல அப்படின்னா எது உங்களோட சாய்ஸ்? இதை கொண்டு போங்க நல்லா மூவ் ஆகும்னு ஒரு ஐடியா கொடுங்க பார்க்கலாம். எது நல்லா மூவ் ஆகும்னா, நீங்க வந்து எப்படி மாட்டி விட்டோம் கேர்ள்ஸோட இல்ல எங்க கிட்ட வர கஸ்டமர்ஸ் நிறைய வாங்குறது என்னன்னா, நாங்க அதை தான் வச்சிருக்கிறோமே. ஏன்னா நாங்க கிட்டத்தட்ட ஒரு 10-12 இயர்ஸா ரீட்டைல் பண்றதுனால எங்களுக்கு தெரியும் இது நல்லா போகும், இந்த பிரிண்ட் மக்களுக்கு பிடிக்கும், இது பிடிக்காதுன்னு. இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா இந்த பிரிண்ட், இந்த பிரிண்ட் இதெல்லாம் எப்பவுமே டாப் செல்லிங். இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு ரிச்சா இருக்கா, அண்ட் ரோஸ் பிரிண்ட் வேறையா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எப்பவுமே டாப் செல்லிங் ஐட்டம் தான். அண்ட் இதுல எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நல்லா விற்கும், இந்த பிரிண்ட்ஸ் நல்லா போகும். ஓகே, இந்த மாதிரி பிரிண்ட்ஸ் எல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் நிறைய, அதாவது டார்க்கான ஒரு வைப்ரண்ட் கலரை நம்ம கொண்டு போனா டக்குன்னு கேட்சியா கஸ்டமர். ஏன்னா அவங்க இமேஜஸ்ல தான் பாக்குறாங்க, அவங்க போட்டோல தான் பாக்குறாங்க. போட்டோல பாக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க பெரிய பெரிய பிரிண்ட்ஸ் போட்டீங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவா இருக்குது. இப்ப நேர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மைல்டு பிரிண்ட்ஸ் போகும் நேர்ல. பட் நீங்க ஹோல்சேல் கேட்சியான கேட்டலாக் செட் பண்ணுங்கன்னு சொல்ல வரீங்க. ஆமா ஆமா, இப்போ நீங்க போட்டோல எடுக்கணும் டைரக்டா உங்க கிட்ட கேட்டலாக். கண்டிப்பா எங்ககிட்ட கேட்டலாக் இருக்குங்க, எல்லா இமேஜஸ் எங்ககிட்டயே இருக்கு. சரி, ஓகே, நம்ம டைம் அவங்களே சேவ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் என்னது? பாட்டம் வேற ஃபுல்லா? இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஆங்கிள் லென்த் லெகின்ஸ். நீங்க ரெகுலர் அண்ட் ஆங்கிள் ரெண்டுமே பண்றீங்க? இல்ல, ஆங்கிள் தாங்க நம்ம கிட்ட இருக்கிறது. ஆங்கிள் லென்த் இருக்குதுங்க. இதெல்லாமே உங்களுக்கு லிவா ஃபேப்ரிக், எல்லா வித் சர்டிஃபைடோட வருது. எல்லாமே லிவா. இது என்ன 4 வேவா 2 வேவா? இது எல்லாமே 4 வே தாங்க. எடுத்து காமிங்க, நல்லா ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு பார்க்கலாம். கோவத்தில் எதுவும் பண்ணிடாதீங்க. அது பிடிங்க சிஸ்டர், அந்த பக்கம் பாருங்க, நல்ல குவாலிட்டியா இருக்குன்றத பாக்குறோம். நல்ல ஒரு சூப்பரான ஸ்ட்ரெச்ல இருக்கு. கூட எவ்வளவு எடுத்தாலும் ஆகாதுங்க. பெல்ட் கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரெச் மார்க்ஸ். ஏன்னா வந்து கஸ்டமருக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வருதுங்கிறதுனால வித் பெல்ட்டோட உங்களுக்கு வந்து. ஓகேப்பா, எவ்வளவு தூரம் இருக்கலே பெரிய சைஸ்ங்க. இது வந்து 3XL வச்சிருக்கோம் நம்ம கையில. நம்ம இழுத்து பெரிய சைஸ் நினைச்சாங்க. 3XL இது 3XL சைஸ். இங்க பாருங்க, உள்ள நல்ல ஃபினிஷிங்கும் இருக்கு. இல்ல சைஸ்க்கு இன்னொரு விஷயம், ஃபினிஷிங் செல்ஃப் டோன்லயே வந்து உங்களுக்கு நல்லாவே லைனிங் கொடுத்து, சாரி அது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச்சவே அழகா பண்ணி, அது உங்களுக்கு த்ரெட்டுமே வந்து சேம் கலர்ல நம்ம வந்து நல்லா இருக்கு. இது என்னங்க இது? நெட்டர்ல இது பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு டைட் ஸ்கேப்ரிங்க. இதுவும் சேம் வந்து உங்களுக்கு லைக்ரா லேஸோட வந்துரும். இதுக்கு என்ன ரேஞ்ச்? இதுவும் சேம். இது ஆங்கிள் லென்த்துங்க, இது வந்து டைட் ஸ்கேப். இது அரௌண்ட் வந்து உங்களுக்கு ரீட்டைல்ல 399க்கு நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இதுவும் அதேதானா? 399 தான். ஆமா. ஓகே, இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. நீங்க ஒவ்வொரு கலர்ஸ் அப்படியே பாத்துக்கோங்க. எல்லாத்துலயும் உங்களுக்கு சைஸ்க்கான ஆப்ஷனும் கொடுத்திருப்பாங்க. ஆமாங்க, உங்களுக்கு M சைஸ், S சைஸ்ல இருந்து XXL வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஓகே,
நெக்ஸ்ட் இதை தாண்டி அந்த சைடில் நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன சிஸ்டர்? இதெல்லாம் பெரிய பசங்க தான், சின்னவங்க தான்? இது எல்லாமே வந்து விமன்ஸ் இதுங்க. யோகா பேண்ட்ஸ், யோகா பேண்ட் அண்ட் கேப்ரி. இது வந்து எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு, ஜிம் போற நிறைய மூவ் ஆகுதுங்க. ஓகே. சைடுல உங்களுக்கு பைப்பிங்கோட வந்துரும், கீழே கஃபோட வந்துரும். இது எல்லாமே காட்டன் லைக்ரா, எல்லாமே காட்டன் லைக்ரா ஃபேப்ரிக். இது எதுவும் ஆகாதா? எதுவுமே ஆகாது. நீங்க வந்து யோகா நீங்க கால் எடுத்து தலையில வச்சாலும் ஒண்ணுமே ஆகாது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு இவங்க கிட்ட. பா, சைடுல பிரிண்டோட வந்துரும் நம்மளுக்கு. இந்த பாருங்க, குவாலிட்டி சூப்பர். ஒரு கலரை பாருங்களேன், வாவ். அது உங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து நியான் கலர்ஸ் தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க. நல்லா இருக்கும் யோகாக்கெல்லாம். இதுவும் நல்லா இருக்கு. கலர்ஸ் பாருங்க, பிரிண்ட்ஸ் பாருங்க, ஒவ்வொன்றுத்துலயும் நல்லா இருக்கு. அந்த பாட்டம்லயும் அந்த கான்ட்ராஸ்ட் சூப்பரா ஹைலைட் பண்ணிருக்காங்க பாருங்க. சில இதெல்லாம் செல்ஃப் டோன்ல வருது. பிலீவ் இன் யுவர்செல்ஃப்ங்க. இதுவும் நம்மளோட ஒரு பிராண்ட், ஒரு மோட்டிவேட் ஆகும். ஆமா ஆமா ஆமா. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு மோட்டிவேஷனுக்காக. இது என்ன பிராண்ட் சிஸ்டர்? எல்லாமே இது எல்லாமே வந்து ஜெபு பிராண்ட் தான். ஜெபு தான். காமிங்க, இங்க பாருங்க. ஜெபு. ஓகே, எல்லாத்துலயும் பிராண்ட் இருக்கு. இது என்ன சைஸ் இது சொன்னீங்க? இது வந்து உங்களுக்கு எஸ்ஐஸ்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு XXL வரைக்கும், XXL வரைக்கும் கிடைக்குது. இதுலயே கேப்ரியும் இருக்கு, பேண்ட் ரெண்டுமே. சரி, இந்த பக்கம் சொல்லிடுங்க என்னன்னு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோடது வெஸ்கோஸ் கலெக்ஷன்ஸ்ங்க. எல்லாமே லிவா ஃபேப்ரிக். ஓகே, எல்லாமே அகைன் லிவா ஃபேப்ரிக். இது வந்து பாத்தீங்கன்னா ஷ்ரக்குங்க. இது என்ன வெஸ்கோஸ் ஜார்ஜெட்டா? வெஸ்கோஸ் 100% வெஸ்கோஸ். ஜார்ஜெட்டா? ஜார்ஜெட் இல்லைங்க, வெஸ்கோஸ் வரும். வெஸ்கோஸ் வரும் உங்களுக்கு. இதுல வந்து லேஸ் பாக்கெட் வந்துரும். லேஸ் பாக்கெட் வந்து இது என்ன ஸ்ட்ரக் டைப் அல்ல? எல்லாம் ஷ்ரக்குங்க. இது வந்து ஷ்ரக்ஸ். இதுலயே பாத்தீங்கன்னா பிளைன் மாடலும் நம்ம கிட்ட அவைலபிள். இது லாங் கிடையாதா? ஒன்லி ஷார்ட் தான். ஷார்ட் ஷ்ரக்ஸ் நம்ம இப்போ அவைலபிளா இருக்கு. ஏன்னா ஜீன்ஸ் டாப் போடுறவங்க மேக்ஸிமம் வந்து நம்ம கிளைமேட்டுக்கு ஏதாவது ஒரு கிராப் டாப் போட்டா கூட ஆமா ஆமா ஆமா. உங்களுக்கு எல்எஸ் போடுறாங்க, ஸ்லீவ்லெஸ் போடுறாங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ஷ்ரக்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கோல்ட் ஷோல்டர் டாப்ஸ் இருக்கு. இது நல்ல ஃபாஸ்ட் மூவிங். ஓகே, கோல்ட் ஷோல்டர்ஸ் ப்ரிஃபர் பண்றவங்களுக்கு இந்த டாப்ஸ் அவைலபிளா இருக்கு. மாடல்ஸ்னு பாத்தீங்கன்னா நிறைய மாடல் இருக்குங்க. இதுலயே எல்எஸ் இருக்கு. இது என்ன சைஸ்? இதெல்லாம் எம் சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. எம்எஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி உங்ககிட்ட XXL வரைக்கும் அவைலபிளா இருக்கு. கிடைக்கும். இது எல்லாமே அதோட டிஃபரெண்ட் கலர்ஸ் இருக்கு. இதுலயே உங்களுக்கு கேப் ஸ்லீவ்ஸ் அவைலபிளா இருக்கு. 3/4 ஸ்லீவ்ஸ்ல டாப்ஸ் அவைலபிளா இருக்கு. ஓகே, விஸ்கோஸ்ல என்னென்ன மாடல் இருக்குமோ எல்லா மாடலுமே இருக்கு. மேக்ஸிமம் ஃபுல்ல கூட வருமா? ஃபுல் சைஸ் வரதுல ஃபுல் ஸ்லீவ்ங்க. இல்ல 3/4 ஸ்லீவ் தான். இப்போ நம்ம கிளைமேட்டுக்கு மேக்ஸிமம் 3/4 ஸ்லீவ் தான் மூவ் ஆகுதுங்க. ஷார்ட் ஸ்லீவ் இல்ல 3/4 ஸ்லீவ் தான். சரி, ஓகே கேக்குறாங்க. இப்போ நிறைய தடவை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸ்டக்குன்னு தனியா எங்கேயும் நான் கவர் பண்ணது இல்லை. அதுவும் லாங்கரா தான் போட்டிருக்கோம். ஆனா இந்த மாதிரி வெஸ்கோஸ்ல நம்ம ட்ரை பண்ணதும் கிடையாது. இவங்க கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்களேன். எல்லாமே புது புது மாடல்ஸ். இதெல்லாம் நீங்க ஒரு 10 பீஸ் 20 பீஸ்க்கு எப்படி வேணுமோ நீங்க ட்ரை பண்ணி எடுத்துக்க முடியும். இதெல்லாம் என்ன சிஸ்டர்? அதெல்லாம் வெஸ்டர்ன் வேருங்க. அது நம்ம இன்ஸ்டோர் ப்ராடக்ட்ஸுங்க. ஒன்லி ரீட்டைல் அவைலபிளா இருக்கு. ஒன்லி ரீட்டைல். இதுல ஹோல்சேல் வராது. இதுல ஹோல்சேல் வராது. இதுல என்ன பெப்ளம் டாப்ஸ் மாதிரியும் இருக்கா? ஆமா ஆமா ஆமா. பெப்ளம் டாப்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷர்ட் டைப்ல வரும். இது வந்து உங்களுக்கு வெஸ்கோஸ்ல வரும், ஜார்ஜெட்ல வரும். டிஃபரெண்ட் மெட்டீரியல்ஸ். இதெல்லாம் ஓவர் கோட் டைப்ல வரும். இது வந்து உங்களுக்கு 500 400ல இருந்து ரீட்டைல் 349 கூட. ஆமாங்க, 350 இருக்கு, 399 299. டிசைன்ஸ் பாருங்களேன். அப்பா, எதை வேணா கை காமிச்சு எடுக்கலாம். இது மொத்தம் 4மே ஒரே டிசைன்ஸ்ல வரக்கூடிய கலர்ஸ், டிஃபரெண்ட் கலர்ஸ் மாறுதுங்க. அதாவது கலர் டூன் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சிங்கிள் பீசஸா கூட நீங்க எடுத்துக்க முடியும். இதெல்லாம் ஷார்ட் குர்த்தி வருங்க. இதெல்லாம் ஷார்ட் குர்த்தி. எல்லாத்தையும் எடுத்து காமிக்கணும்னு ஆசையா தான் இருக்கீங்க பாருங்க. லென்த் ஆயிடக்கூடாது. ரெண்டாவது விஷயம், ஃபிட் சரியில்லை. நான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டு செக் பண்றேன்லாம் எனக்கு வேண்டாம். உங்களுக்கு எத்தனை பீஸ் இருக்கோ கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க உள்ள போய் ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். ஆமா ஆமா. சோ கண்டிப்பா உங்களுக்கு ட்ரையலிங் ஆப்ஷன் இருக்கு. சில கடையில ட்ரையல்லாம் மஸ்டா பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் இவங்க கிட்ட ட்ரையல் இல்லைங்க. நம்மளது ரீட்டைலுங்கிறதுனால நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ட்ரையலுக்கு தே ப்ரிஃபர். கண்டிப்பா. அதே மாதிரி எனக்கு அந்த குர்த்தி கலெக்ஷன் கிட்ட காமிச்சிருங்க. நம்ம அடுத்த கிட்ஸுக்கு போவோம். இதெல்லாம் என்ன ஸ்டோ? இதெல்லாமே வந்து குர்த்தி கலெக்ஷன்ஸ்க்கு இன்ஸ்டோர் ப்ராடக்ட்ஸ். இது என்ன 2 பீஸா 3 பீஸா? 3 பீஸ் 2 பீஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு உங்களுக்கு. வித் ஷாலோட ஃபர்ஸ்ட் குர்த்தி மட்டும் சொல்லுங்க, அப்புறம் நம்ம 2 பீஸ் போவோம். இதெல்லாம் என்னது? இதெல்லாமே நம்ம குர்த்தி கலெக்ஷன்ஸ்ங்க. எல்லாமே வெஸ்கோஸ் ஃபேப்ரிக் அண்ட் காட்டன்ல நம்ம கிட்ட சம்மர் வரதுனால காட்டன்ல அவைலபிளா இருக்கு. 299 399ல இருந்து நம்ம கிட்ட குர்த்திஸ் எல்லாமே. என்ன சைஸ் டீல் பண்றீங்க? எஸ்ல இருந்து ஆரம்பிச்சு XXL வரைக்கும் நம்ம கிட்ட சைஸ் XXL வரைக்கும் கிடைக்கும். இதெல்லாம் எப்படி சைஸ் காம்போ, கலர் காம்போ இந்த மாதிரி எடுக்கலாமா? எடுக்கலாம். ஓகே, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இங்க வந்து பாருங்க, இதே டிசைனர்ல யோக் பார்ட்ல சூப்பரா வந்து உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் வந்து கர்தானா ஒர்க்ல கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும். உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு சூப்பர் ஃபினிஷிங். உள்ள உங்களுக்கு எதுவுமே ஃபீல் ஆகாதுங்க. உள்ள உங்களுக்கு எதுவுமே ஃபீல் ஆகாது. சாஃப்ட் நல்லாவும் இருக்கும். ரெண்டாவது இங்க பாருங்க டிசைன்ஸ். இதுலயும் சைஸ் என்ன மேக்ஸிமம் XXL? ஆமா XXL. சில டிசைன்ஸ்ல 3XL வரைக்கும் அவைலபிள் இருக்கு. சில இதெல்லாம் எம்ப்ராய்டிங் பேட்டர்ன் இருக்கு. சில எல்லாம் ரியல் மிரர் இருக்கு. ஃபாயில் மிரர் இல்லாம ரியல்லையும் இருக்கு. லேஸ் டைப்ல இருக்கு. இங்க பாருங்க, இதெல்லாம் சூப்பரா இருக்கு. இதெல்லாம் மேக்ஸிமம் என்னால் என்னென்ன சோஷியல் பிளாட்ஃபார்ம் சொல்ல முடியல. அங்கெல்லாம் பார்க்குற ரேட்டை விட கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு கம்மியான ப்ரைஸில் நீங்கள் வாங்கி நல்ல மார்ஜினுக்கு ரீட்டெயிலுக்கு சேல்ஸ் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து இந்த சம்மருக்குன்னு இல்லை, நீங்கள் என்ன டைம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். கஸ்டமர் சைட்லேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சேல்ஸ் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் வேண்டாம், எனக்கு வேறு இன்னொன்று கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே நியூ அரைவல்ஸ்.
இன்னைக்கு என்ன ஸ்டாக்ல வந்திருக்கோ அது அத்தனையும் டிஸ்ப்ளே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் யாராச்சும் பார்க்குறீங்க ரீசெல்லர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. அவங்க நம்பர் ஆல்ரெடி ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன். சிஸ்டர் கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஆன்லைனுக்கு அட்டென்ட் பண்ணக்கும் பர்சன்ஸ் இருக்காங்க. இல்லை நான் ஹோல்சேலில் வாங்கி நான் வந்து சேல் பண்ண போகிறேன் சிஸ்டர் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு எவ்வளவோ டைமோ மணியோ செலவு பண்ணியிருக்கீங்க. இங்கே ஒரு தடவை வந்தீங்கன்னா மிச்ச கடைகளை விட இவங்க என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, குவாலிட்டி எந்த அளவுக்கு தராங்க, நாங்கள் என்ன 1000 விஷயங்கள் இந்த வீடியோவில் சொன்னாலும் நீங்கள் நேராக வந்து தொட்டு பார்க்குற மாதிரி இருக்காது. ஒரு தடவை வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு கிளான்ஸ் மாதிரி பாருங்கள், அவங்கக்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸை பாருங்கள். வாங்கணும்னு அவசியமே இல்லை, பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ஆர்டர் போடுவீங்க. அண்ட் அந்த அளவுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கு. இதெல்லாம் 2 பீஸ் அண்ட் 3 பீஸ்க்கான செக்ஷனில் சார். ஆமாங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரயான் வந்துருங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஜெய்ப்பூர் காட்டன் வரும். சம்மர் ஸ்டார்ட் ஆகுறதுனால வித் வந்து இது எப்படி மல்மல்லையும் வருமா? ரெண்டுலயுமே எல்லா ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு ஃபேப்ரிக் உங்களுக்கு ஜெய்ப்பூர்லயும் இருக்கு, ஜெய்ப்பூர்லயும் இருக்கு, மல்மல்லியும் இருக்கு உங்களுக்கு. இதெல்லாம் கேப்சூல் ரயானா? ஆமாங்க. ஓகே, இது உங்களுக்கு ஃபாயில் பிரிண்டோட வந்துரும். குவாட் செட்ஸ்ங்க. ஓகே, காட் செட்டாவே வருது. லாங் செட்டாவே வருங்க. லாங் 599க்கு. ஆமா வித் ரீட்டைல் பிரைஸ். இது நம்ம மறுபடியும் சொல்றேன், நம்ம டேக்ல பாக்குறது எல்லாமே ரீட்டைல் பிரைஸ். சோ உங்களுக்கு ஹோல்சேல் பாக்குறவங்களுக்கு நல்லா நிறைய பேர் யோசிப்பீங்க என்ன இதுல ரீட்டைல வித்தா நான் எப்படி ஹோல்சேல் விக்கிறதுன்னு. ஹோல்சேலுக்குன்னு ஒரு தனி செக்மெண்ட் இருக்கு. நீங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நீங்க எதுல எவ்வளவு நல்ல மார்ஜின் இருக்குங்க உங்களுக்கு. சோ நல்ல மார்ஜின் இருக்கிறதுனால யூ கேன் செல் இட் வித் குட் பிரைஸ். ரெண்டாவது விஷயம், நம்ம வந்து ரீட்டைல்ல பாக்குறோமே, வெளியே விடவே என்னப்பா ஒரு 100 ரூபாய் அதிகமா இருக்கேன்னு நினைக்காதீங்க. அந்த துணிக்கு ஏத்த மாதிரி குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி தான் அந்த ரேட்ஸ் இருக்கு. இவங்க நினைச்சா 200 ரூபாய் கூட கொடுக்கலாம். பட் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தா கஸ்டமர்ஸ் நீங்க ரீட்டைல் வர மாட்டீங்க. ரெண்டாவது விஷயம், கொண்டு போகும்போது உங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரிலாம் வேண்டாம், எல்லா செக்கும் நானே பண்ணிடுறேன், வந்தீங்களா ப்ராஃபிட்டை மட்டும் பாருங்கன்ற மாதிரி அவங்களே செட்டும் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நிறைய டிசைன்ஸ் பாருங்க, சூப்பரா இருக்கு. இதெல்லாம் 3 பீஸா? எல்லாமே 3 பீஸ். ஓகே, இதெல்லாம் என்ன சிஸ்டர், காட்டனா? இது எல்லாமே ஜெய்ப்பூர் காட்டனுங்க. சூப்பரா இருக்கு, நல்ல சாஃப்ட்டா இருக்கு. நல்ல சாஃப்ட்டா இருக்கும், நீங்க போட்டுக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட்டா இருக்கும். இங்க 3 பீஸ் உங்களுக்கு வந்து பேண்ட் ஷால் என்ன 2.25 மீட்டர் வருமா? எல்லாமே ஃபுல் நீங்க பாருங்க. ஓகே, 2.25 மீட்டர் கிட்ட வருது. பேண்ட் என்னது? பேண்ட் எல்லாமே உங்களுக்கு எலாஸ்டிக்ங்க, வெயிஸ்ட்ங்க. அண்ட் உங்களுக்கு காட்டன். இங்க பாருங்க, இது எப்படிங்க 2.25 மீட்டர் கிட்ட வருது. ஒவ்வொன்றும் டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, பிரிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் மாற்ற மாட்டாங்க. குவாலிட்டி என்னன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஆமா உங்களுக்கு அதோட கேட்லாக்ஸ் வச்சு தான் உங்களுக்கு ப்ரைஸ் வரும். இதுல எல்லாம் ஒரே ரேஞ்சு, அதெல்லாம் ஒரே ரேஞ்சு நம்மளால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பிரிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ரைஸ் செட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இந்த சைட்ல இது சொல்லுங்க சிஸ்டர், நம்ம வந்து லெகின் பார்த்தோம். இதெல்லாம் என்னது? நைட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பைஜாமாஸுங்க, விமனோட பைஜாமா பேண்ட்ஸ். சோ இது வந்து உங்களுக்கு குவாட் செட்ஸ் வேணாலும் உங்களுக்கு டாப்போட நீங்க பேர் பண்ணி தருவீங்க. பேர் பண்ணி நம்ம கிட்ட இருக்கு. கான்ட்ராஸ்ட் செட் வேணும்னு கேக்குறவங்களுக்கு கான்ட்ராஸ்ட். அங்க பார்த்தோம்ல அந்த டிசைன்ஸ் எல்லாம் இங்க இருக்குல்ல? எஸ் இருக்கு. இங்க பாருங்கப்பா, இது அப்படியே நீங்க எடுத்துட்டு வந்து இதை நீங்க செட் பண்ணிக்கலாம். இல்ல அது மட்டும் தனியா வேணாலும் வாங்கிக்கலாம். சில பேர் செட் பண்ணி வச்சுட்டதுனால பிரைஸ் என்ன ஆகும்னா அதே வாங்கி ஆகணும்னு தோணும். பட் இல்ல, எனக்கு வேண்டாம், தனித்தனியாவும் இருக்கு, நீங்க வேணாலும் எடுத்து செட் பண்ணிக்கலாம். இதோ இந்த பாட்டம் இருக்கு பாருங்க. புரியுது. இதே துணியில பாட்டமும் இருக்கு, உங்களுக்கு அது டாப்பும் இருக்கு. வேணும்னா நீங்க அதை செட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இதுக்கு வந்து எனக்கு பிளாக் தான் பாட்டம் வேணும், நாங்களே கான்ட்ராஸ்ட் செட்டும் நாங்க கொடுக்குறோம். சோ இதுக்கு வந்து நீங்க பிளாக் பாட்டம் செட் பண்ணிக்கலாம், பிங்க் பாட்டம் நாங்களே செட் பண்ணி கொடுக்குறோம். சோ எப்படினாலும் நீங்க வந்து கொஞ்சம் லைட் அண்ட் டார்க்கர் கலர் டோன்ல செட் பண்ணும்போது நல்லா இருக்கும். சில பேர் சில கஸ்டமர்ஸ் வந்து எங்ககிட்டயே வாங்குறவங்க என்ன கோட் வேண்டாங்க, எனக்கு வந்து கான்ட்ராஸ்ட்ல காமிங்கன்னா கான்ட்ராஸ்ட்லயே நம்ம கிட்ட இருக்கு. அப்படி பிளான் பண்ணி நம்ம மேட்ச் பண்றதாங்க டிசைன். ஆமா, இதுலயே நிறைய இருக்கு. இதெல்லாம் என்ன சிஸ்டர்? அது எல்லாமே பாட்டம்ஸ்ங்க, விமன்ஸ் பாட்டம். சாலிட் கலர்ஸும் இருக்கு, பிரிண்ட்ஸும் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. சைஸும் கரெக்டா இருக்குமா? எல்லாமே மெஷர்மென்ட் வந்து நம்மளது மெஷர்மென்ட் சார்ட்டோட வந்துருங்க. உங்களுக்கு மெஷர்மென்ட் சார்ட் வேணும் அப்படினாலும் எங்களோட 100% காட்டன், எல்லாமே 100% வித் சைட் பாக்கெட்ஸ் வருது. சில இடங்கள்ல நான் மென்ஷன் பண்ணலன்னு நினைக்காதீங்க. வித்தவுட் பாக்கெட்ஸ்லயே பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல 300க்கு மேலாம் சேல் ஆயிட்டு இருக்கு. வித் பாக்கெட்ஸ் வச்சு குவாலிட்டி அண்ட் டபுள் ஸ்டிச் பிரீமியமான அரைவல் வித் பயோ வாஷ்ட் ஐட்டம் இத்தனையும் கிராஸ் செக் பண்ணி தான் 1க்கு 4 தடவை அவங்களை கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கு நேரா வந்தீங்கன்னா என்னென்ன டவுட்ஸ் இருக்குமோ அது அத்தனையும் நான் மேக்ஸிமம் கிளாரிஃபை பண்றேன். நான் கேட்காத சில டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க அவங்க கிட்ட வாட்ஸ்அப் பண்ணுங்க, இது இருக்கா அது இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முகம் சொல்லிக்காம பதில் சொல்லுவாங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதான் அவங்க இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி 1 வருஷம் 2 வருஷம் இந்த ஃபீல்ட்ல இல்ல, மோர் தென் 30 இயர்ஸா வந்து இந்த பிசினஸ்ல இருக்கிறதுனால கண்டிப்பா சொல்றேன், நீங்க வாங்குற அமௌண்ட்ல எந்த 1 ரூபாய் கூட வேஸ்ட் ஆகாத அளவுக்கு ப்ராஃபிட்டை வேணா அதிகமா வைக்காம உங்களோட கஸ்டமருக்கு ஒரு மினிமலான மார்ஜின் செட் பண்ணுங்க. ஒரு பீஸ் விற்கிற இடத்துல ஒரு 10 பீஸ் செல் பண்ணுங்க, நீங்களும் லாபம் பார்க்கலாம், அவங்களும் கஸ்டமர்ஸ்க்கு சர்வீஸ் கொடுக்க ரெடியா தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி வேற என்ன கிட்ஸுக்கான செக்மெண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். பெரியவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் தேடுறதோ இல்லையோ, கிட்ஸுக்கு தேடுறதுக்கே நம்மளுக்கு பாதி டென்ஷன் ஆயிடும். சம்மர் லீவ் வேற வர போகுதுங்க, அதனால கிட்ஸுக்கு தான் நீங்க மேஜரா பார்க்கணும். இது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஹாஃப் ஸ்லீவ் இருக்கு, பிளைன், பிரிண்ட், ஃபுல் ஸ்லீவ். குழந்தைக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க, எல்லாமே 100% காட்டன் பயோ வாஷ் ஃபேப்ரிக். என் பேபி இதே ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணுது. சோ ஒன்றும் பிரச்சனையும் இல்ல. நீங்களே சொல்லிட்டீங்க, நான் கேட்கலாம்னு நினைச்சேன். ஒரு ஸ்லீவ்ல இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் வரும், ஒரு ஸ்லீவ்ல உங்களுக்கு வந்து பஃப் ஸ்லீவ் வரும்,
உங்களுக்கு வித் செஸ்ட் பிரிண்டோட வந்துரும். ஒவ்வொரு கலருக்கும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கலர் 17 கலர்ஸ் இருக்கு. சோ ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு பிரிண்ட்டுங்க. இப்போ நான் 17 பீஸ் எடுத்தா பல்கா எடுக்கிறேன்னா எனக்கு கம்மி பண்ணி தருவீங்க ஒன்னொன்னுலயும்? ஆமா, நீங்க ஹோல்சேல் மினிமம் பர்ச்சேஸ் ஒன்னு இருக்குங்க. அதுக்கு எடுத்தீங்கன்னா நீங்க ஹோல்சேல் ரேட் 1,50,000 சிஸ்டர். அவ்வளோ இல்லைங்க. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு 10,000 நீங்க பர்ச்சேஸ் செட் வைஸ். ஆமா 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 செட் வைஸ் அசார்ட்டடா இல்லாம நீங்க 10Kக்கு பர்ச்சேஸ் பண்ணா கூட ஹோல்சேல் ரேட்ல பண்ணி கொடுப்பாங்க. அது மார்ஜின் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் எடுத்துட்டு போயிட்டு ரீட்டைல்ல வச்சா எனக்கு நல்ல மார்ஜின் எடுக்க முடியும். நல்ல மார்ஜின் இருக்குங்க. ஓகே, இது என்னென்ன சைஸ் டீல் பண்றீங்க? நம்மளது சைஸ் பாத்தீங்கன்னா பேபி செட்ஸ் தனி செக்ஷன் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க. அது போக உங்களுக்கு வந்து 3 months 0 to 3ல இருந்து ஆரம்பிச்சு 18 months வரைக்கும் இருக்கு. அப்படியே கேர்ள்ஸ் செக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2-3 சைஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இதெல்லாம் பாட்டம் வந்துரும். மேக்ஸிமம் சைஸ் 16-17 இயர்ஸ் வரைக்கும் 16 to 17 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. டாப் இருக்கு, பாட்டம் இருக்கு. உங்களுக்கு வந்துரும். ஓகே, இங்க பாருங்க, இதுவே கூட நம்ம மாடலா வச்சுக்கலாம் போல. ஆமா ஆமா ஆமா, எல்லாமே பிரிண்ட் நாங்க வந்து செட் பண்ணி தான் நாங்க வந்து பேக்கே பண்ணிருப்போம். உங்களுக்கு செட் பேக்கேஜிங் தான் வரும். இந்த டாப்க்கு இந்த பாட்டம் உங்களுக்கு செட் பேக்கேஜிங் வருங்க. இந்த மாதிரி எனக்கு தெரியல, கைட் பண்ணுங்கனாலும் பண்ணி கொடுத்துருவீங்க தாராளமா. எங்க கேட்டலாக்லயே நீங்க நாங்க செட் பண்ணி எங்களோட மாடல் ஷூட் இமேஜஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். அத பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு கெட் an ஐடியா. ஓகே, இது எல்லாமே மேக்ஸிமம் என்ன, இது ஃபுல்லா கேர்ள்ஸ் தானா? இது எல்லாமே கேர்ள்ஸ்ங்க. இந்த செக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபுல்லா நீங்க ஒவ்வொரு இயரும் சைஸ்க்கு ஏத்த மாதிரி. அப்ப பிரைஸும் மாறுமா நிறைய? உங்களுக்கு நிறையல சேஞ்ச் இருக்கும். 5 ரூபாய் 10 ரூபாய் டிஃபரன்ஸ். அவ்வளவுதான். ஒவ்வொரு சைஸ் பரவாயில்ல. ஓகே, இந்த கிட்ஸ்ல நீங்க பாக்குற டாப்க்கு உண்டான கலெக்ஷன் இருக்கு, பாட்டம்க்கு உண்டான கலெக்ஷன்ஸ் இருக்கு. அதாவது ஏஜ்க்கு ஏத்த மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க. 8ல இருந்து 9 வயசு, அப்புறம் 6 வயசு, 7 வயசு. இதெல்லாம் வந்து 6 to 7. இதுக்கு அப்புறம் ஃபுல்லா 8 to 9 ஒரு 2 இதெல்லாம் 8 to 9 வரும். இதெல்லாம் 10 to 11. ஓ பரவாயில்லப்பா, தனித்தனியா உங்களுக்கு பிரிச்சு வச்சிருக்கனால எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். நீங்க இது கொடுங்க அது கொடுங்க கேட்டு அத காமிச்சிருவோம். அதுல பார்த்து கஸ்டமர்ஸ் வந்து சூஸ் பண்ணி எடுத்து. இது இல்லாம நிறைய பிரிண்ட்ஸ் கிடைக்குமா டைரக்டா வந்தா? பிரிண்ட்ஸ்மே இருக்குங்க. உங்களுக்கு இந்த ஒன்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 பிரிண்ட் இருக்கு. இந்த ஒருலயே 26 பிரிண்ட்ஸ்க்கு மேல இருக்கு. இதுல 13 பிரிண்ட்ஸ் இருக்கு. பிரிண்டா கலர் சொல்றீங்களா? பிரிண்ட்ஸ் இருக்கு. நாங்க ஒரு டிசைனர் 2 கலர் போடவே மாட்டோம். ஓ, இந்த காம்பினேஷன் இந்த பிரிண்ட்னா இது ஒண்ணுதான். அதுக்கப்புறம் வேற பிரிண்ட் தான். வேற டைல எதுவும் ஆகாது? அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாதுங்க. எல்லாமே ரோட்டரிங்க. ஓகே, 12 to 13 இயர்ஸ் தனியா வச்சிருக்காங்க. அப்புறம் 13 to 14 இயர்ஸ் சும்மா வீடியோக்காக பேருக்காக எல்லாம் என்ன சொல்றது, ஒரு 4-5 பீஸை வச்சு இவ்வளவுதான் இருக்கு நீங்க பாத்துட்டு போன்னு சொல்லல. எல்லாத்துலயும் செட் வைஸ் இருக்கு. ஸ்டாக்குன்னு கேட்டிங்கன்னா மேலே போய் நீங்கள் அவங்களோட வேர் ஹவுஸ் ஃபுல்லாக பார்த்துடலாம். இல்லை டேரெக்டாக போகிறது இருந்தால் அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஹப் யூனிட் வந்து திருப்பூரில் இருக்குது, அங்கேயும் கூட போகலாம். எனக்கு தெரிஞ்சு சென்னையிலேருந்து காசு செலவு பண்ணி அங்கே போகிறதுக்கு நீங்கள் இங்கேயே வாங்கிடலாம். இல்லை இந்த சார்ஜஸ் நீங்கள் எங்கேயே கம்மி பண்ணிக்கலாம். ஆமாம், நீங்கள் ட்ராவலிங் ஸ்டே எல்லாமே உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு எங்களெல்லாம் மனசில் நினச்சி தான் கடைங்க ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக எங்களுக்கு டிமாண்ட் சென்னையில் அதிகமாக இருக்கிறதுனால தான் நாங்கள் சென்னையிலேயே ஷாப் ஓப்பன் பண்ணிட்டோம். பரவாயில்ல, ஈஸியாக உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் கடையிலேருந்து நீங்கள் ஷிப் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 மணி நேரம் ப்ளஸ் 1 மணி நேரம் ட்ராவலிங் டைம். அவ்வளவுதான். 2 மணி நேரத்துல உங்களுக்கு கடைக்கு சரக்கு. நான் வரவே முடியாதுப்பா, என்ன பண்ணலாம்? நீ வரவே வேண்டாம், நாங்களே வந்து கொடுத்துறோம். பாத்தீங்களா, கடைக்குள்ள வந்திருக்கேன், என்ன வர வேண்டாம். வரவே முடியாதுன்னா கூட பரவாயில்ல, ஆன்லைன்ல பரவாயில்லைங்க. நாங்க வந்து நாங்க அனுப்பிச்சிருவோம். எங்ககிட்ட வெஹிக்கிள் இருக்கு, டிரைவர் இருக்காங்க, மார்க்கெட்டிங் பர்சன். வேற ஊர் இருந்தாலும் அனுப்புவீங்க? சேஃபா வருமா பேக்கிங்? ஆமா ஆமா, எல்லாமே டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா? பக்கத்துலயே 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே டிரான்ஸ்போர்ட் ஹப் இருக்கு. நாங்க போய் எனக்கு டிராக்கிங் கொடுங்க. ஆமாமா, நாங்க எடுத்தோம், நாங்க பேக்கிங் வீடியோ சென்ட் பண்ணுவோம். நீங்க எங்கிட்ட ஆர்டர் பண்ணீங்கன்னா அன்பாக்சிங் நாங்க பண்ணுவோம். ஆமா, நீங்க வந்து ஒரு அந்த அன்னைக்கு காலையில நீங்க 12 o'clock நீங்க வந்து எங்ககிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 5 மணி 6 மணிக்குள்ள நாங்க பேக்கிங் வீடியோ சேம் டேல வந்து சேம் டே நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா பேக்கிங் வீடியோ அனுப்பிச்சிடுவோம். கம்ப்ளீட் பேக்கேஜிங் வீடியோ அனுப்பிச்சதுக்கு அப்புறம் ட்ராக்கிங் டீடைல்ஸ் எல்லாமே சேம் நைட்லயே நாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட பார்சல் கண்டிப்பா பக்காவா வந்துரும். இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அன்பாக்சிங்க்கு நீங்க ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பாக்ஸ் பேக்கேஜிங் எப்படி வரும், டேமேஜஸ் எதுவும் வராதா? அதெல்லாம் எதுவுமே வராது. ஏன்னா சில பேர் பண்டில் அப்படியே போட்டு அனுப்புவாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. நம்ம எல்லாமே செக் பண்ணி பாக்ஸ் பேக்கேஜிங் தான். ஓகே, இதெல்லாம் என்னது பாத்துக்கலாம். இதெல்லாம் எத்தனை வயசு? 10ல இருந்து 11 வயசு போட்டுருக்கு. 10 to 11 பேண்ட், ஃபுல் பேண்ட். ஓகே, இந்த சைடு பின்னாடி என்னவோ இருந்தது சிஸ்டர், என்னது இதெல்லாம்? வந்து உங்களுக்கு गर्ल्स ஃப்ராக்ஸ்ங்க. இதெல்லாம் சம்மருக்கு கண்டிப்பா போடலாம் போல. ஒன்ன போட்டுட்டாலே நல்லா அவங்க ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு காத்து வராத ட்ரெஸ் போட்டு அவங்கள டார்ச்சர் பண்றதுக்கு இந்த மாதிரி போடலாம். உங்களுக்கு 10-11 வரைக்கும் நம்ம கிட்ட ஃப்ராக்ஸ். இதே பிரின்ஸ் நம்ம பெரியவங்களையும் பார்த்தோம்ல. பார்த்தோம். மாம் அண்ட் டாட்டர் வந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் சேம் வீட்ல கூட இதேவா ஃபங்க்ஷன்ல தான நினைச்சேன். பார்த்தா யாரோ சொந்தக்காரங்க வந்து கூட கேட்பாங்க, என்னம்மா அம்மா பொண்ணு ஒரே ட்ரெஸ் போட்டுருக்கீங்க. உங்களுக்கு அப்படி கூட அப்பா பையனுக்குலாம் இல்லையா? இருக்கு. பாத்தீங்களா, அப்பா பையனுக்கும் இருக்கு பிரின்ஸ். விடுவோமா? அதுலயே நாங்க இறங்குவோம்ல. இங்க பாருங்க, நிறைய மென்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய வாட்டி சண்டை போட்டுருக்காங்க. ஆனா ஒன்னா விமென்ஸ்ல காமிக்கிறீங்க சிஸ்டர். இதுல என் பொண்ணுக்கு எடுத்தா என் ஒய்ஃபும் கூட வந்துடுறா சிஸ்டர், ஒய்ஃபுக்கு எடுத்தா என் டாக்டர் கேட்குறா சிஸ்டர். நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க. இங்க சண்டையே வேண்டாம், அம்மாக்கு பொண்ணுக்கு எல்லாருக்கும் ஒரே இடத்துல ஆல் இன் சிங்கிள் ரூஃப்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்க கிட்ட கிடைக்கும். இது ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு கிளிம்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க மொத்த வீடியோ. இது இல்லாம நம்ம பாய்ஸ்க்கான அரைவலுக்கும் போகலாம். அதே மாதிரி கிட்ஸ்ல எனக்கு ஒரு விஷயம் சிஸ்டர், இப்போ கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க மாதிரி இல்லை, உட்காந்து எழுந்திரிக்க
சொன்னா அவங்க படுத்து உருண்டு தான் எழுதிப்பாங்க. ஸோ இது ஒன்று எடுத்துட்டு உள்ள எப்படி இருக்குன்னு எனக்கு லைனிங் அது மெட்டீரியல் எப்படி இருக்கு காமிங்க. ஸோ நான் அதையும் செக் பண்ணிக்கிறேன். நான் கேட்குறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு கஸ்டமரோட டவுட். இது பாத்தீங்கன்னா டபுள் ஸ்டிச். ஓகே, இங்க நிறைய பேர்ல 99% பேர் டபுள் ஸ்டிச் போறது இல்லைங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாங்க இதுக்கு மேல ஒரு டபுள் ஸ்டிச் செஞ்சிருக்கோம். ஓகே, தடவை பண்ணிருக்கோம். இதுலயும் பாருங்க, டாப்லயும் சரி பாட்டம்லயும் சரி நல்லாவே கொடுத்துருக்காங்க. நான் சும்மா ரேண்டமா எடுத்தேன், இவங்க எடுக்க சொன்ன பீஸ் எல்லாம் இல்ல. நீங்க வந்து எதை வேணா எடுத்து டைரக்டா கூட செக் பண்ணிக்கோங்க. இது என்னங்க, இது சொல்லவே இல்லை. இது அதெல்லாம் பாத்தீங்கன்னா செட் பேக்கேஜிங்க. அது எப்படி எடுக்கணும்? இப்போ பாத்தீங்கன்னா நாங்க டாப் அண்ட் பாட்டம் செட் பண்ணி வச்சிருக்கோம். டாப் அண்ட் பாட்டம். ஓகே, இதோ இந்த மாதிரி. நானும் நீங்களும் ஒரே கலர் எடுத்துருக்கோம், சும்மா எதாச்சும் எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் அவங்களே செட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு இது வேணாலும் எடுத்துட்டு போகலாம், இல்லை இது வேணா எடுத்து போகலாம். தனித்தனியாகவும் வாங்கலாம், செட்டாகவும் வாங்கலாம். செட் பேக்கேஜிங் நம்ம கேட்டலாக்லேயே கொடுத்துருவாங்க, எப்படி செட் வருங்கிறத கொடுத்துருவோம். அதில் நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்களோ யூ கேன் சூஸ். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச கிட்ஸுக்குலாம் இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்களுக்கு எந்த வகையிலும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இந்த சம்மருக்கு ரொம்ப பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்குருலாம் வரும். நிறைய பேர் வந்து சம்மரில் எவ்வளோ இது என்னதான் நம்ம கேர் பண்ணி பார்த்தாலுமே வெயில் அதிகமாக இருக்கும் போது காட்டன் ட்ரெஸ்ஸஸ் போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவங்களுமே நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கலெக்ஷன்ஸ் பாருங்கள். பனியன் மெட்டீரியல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் வெயில் டைமில். இவங்க கிட்ட கொடுக்கறது எல்லாமே நல்ல சூப்பரான குவாலிட்டியில் ஜிஎஸ்எம்மான ப்ராடக்ட்ஸும் இருக்குது, பயோ வாஷ்ட் ஐட்டமும் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அவங்களோட குழந்தைக்கே வந்து போடுறாங்கன்னும் போது யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ அந்த மாதிரி தான் ப்ரொடெக்ஷன் பண்ணுற பொருளை எந்த அளவுக்கு பார்த்து பண்ண முடியுமோ நம்மளோட குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி நம்ம யோசிப்போம் இல்லையா. இந்த மாதிரி ஏன்னா காம்ப்ரமைஸ்டாக இருக்கக்கூடிய நிறைய கடைகள் வெளியே இருக்கும். அதில் கொடுங்க ஒரு 100 ரூபாய் கம்மி பண்ணிக்கிறேன், இதை கொடுங்க 50 ரூபா கம்மி பண்ணிக்கிறேன், அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், இந்த ரேஞ்சுக்கு இது இருக்குது, வேணா வந்து இங்களா எடுத்துக்கோங்க. ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், ஒரு தடவை எங்ககிட்ட வாங்கிட்டா நம்ம வேற எங்கன்னா போய் தேடுறதுக்கு மனசு வராது. இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியில் மெயின்டைன் பண்ணுறதுனால தான் 30 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்காங்க. நம்ம அப்படியே பேசிக்கிட்டே பாய் பேபி செக்ஷன் வந்துட்டோம். அதுலேருந்து சொல்ல முடியுமா சிஸ்டர்? நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து இன்டர்லாக் பேபி செட்டுங்க. இதுல வெரைட்டி இருக்கு. இது யூனிசெக்ஸா? ஆமா யூனிசெக்ஸ் தான், எல்லாமே யூனிசெக்ஸ் கலர்ஸ் தான் இருக்கும். இதுலயே வந்து ஸ்லீவ்லெஸ் இருக்கு, வித் ஸ்லீவ்ஸ் இருக்கு, வித் உங்களுக்கு வந்து பேண்டிஸோட வந்துரும். சில பேர் டைப்பர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. வீட்ல இருந்த டைப்பரே மோஸ்ட்லி போட மாட்டேன் என் பாப்பா கூட. ஸோ இந்த மாதிரி போட்டாதான் நல்லா இருக்கும். ஆமா ஆமா, இதெல்லாம் இன்டர்லாக் ஃபேப்ரிக்ங்க. இது வந்து நார்மல் ஃபைன் கிடையாது, இன்டர்லாக் ஃபேப்ரிக். அதனால இது பேபிஸ்க்காகவே ஸ்பெசிஃபிக்கலி இன்டர்லாக் ஃபேப்ரிக். ஏன்னா இது ரொம்ப திக்னஸா இருக்குங்கிறதுனால உங்களுக்கு நல்லா தாங்கும், குளிரும் தாங்கும், வெயிலுக்கும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு ப்ராஃபிட்டை மனசுல வச்சுக்கிறதோட இல்ல, நீங்க ப்ராஃபிட்டை மனசுல வச்சுக்கிறதோட குழந்தைங்களை மனசுல வச்சு செஞ்சனாலதான் இந்த குவாலிட்டி, இந்த அவுட்புட் வந்திருக்கு. ஏன்னா நல்ல குவாலிட்டியா இருக்கு. அந்த பொருளை எதுக்காக சொல்றேன்னா, இது வந்து ஒரு பெரிய ப்ராடக்ட், என்னால பேர் சொல்ல முடியல. அங்க போனீங்கன்னா பாக்ஸ்ல போட்டு வச்சு 1300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சோப்பு, பவுடரு, சீப்பு இதெல்லாம் தனித்தனியா வாங்கினீங்கன்னா கூட 150 ரூபாயில முடிஞ்சு போயிடும். அந்த ட்ரெஸ் இதுக்குள்ள இதே மாதிரி தான் இருக்கும். இல்ல இதை விட ஜிஎஸ்எம் கொஞ்சம் கம்மியா கூட இருக்கும், நானும் பார்த்திருக்கேன். யாருக்கா கிஃப்ட் செட்டுன்னு போனீங்கன்னா இதுல ஒரு 10 ட்ரெஸ் கூட வாங்கி கொடுத்துருங்க அவங்க வீட்டு குழந்தைக்கு, நிஜமாவே அவங்களுக்கு உதவும். பாய்ஸ்க்கான கலெக்ஷன் சொன்னீங்களா, அதெல்லாம் சொல்ல முடியுமா? என்ன ஏஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 2-3 ஏஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா 16-17 சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க. ஓகே, என்னென்ன இதுல காட்டன் என்னென்ன மாதிரியான ஃபேப்ரிக்? எல்லாமே நம்மளுக்கு 100% காட்டன் தாங்க நம்ம டீல் பண்றது. 90% ஸ்டேட்ல வந்து 100% காட்டன் தான் நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது இந்த மாதிரியான நான் வந்து பாத்தீங்கன்னா காலர் நெக் போற வச்சுக்கோங்களேன், ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ஒரு பல்கான ஆர்டர் எடுக்க போறேன், ஒரு ஈவென்ட்க்கு வேணும்னா என்ன சைஸ்னாலும் பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க. என்ன சைஸ் என்ன கலர் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கான யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் உங்க ஃபேக்டரிக்கு, இண்டஸ்ட்ரிக்கு எதுக்கு வேணாலும் நாங்க வந்து பண்ணி கொடுப்போம். இங்க பாருங்க, ஷாப்ல நம்ம பார்கோட் பார்த்திருப்போம், பட் ட்ரெஸ்லயே பார்கோட்கான அரைவல் இருக்கு. புது புது டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க. சென்னை மக்களை தேடி திருப்பூர்ல இருந்தே ஒரு சூப்பரான ஃபேக்டரி வந்திருக்கீங்க. பட் ஆனா எல்லா ஊருக்கும் ஏத்த மாதிரியும் வச்சிருக்கீங்க. கண்டிப்பா இருக்குங்க. எல்லாமே நம்ம ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்றதுனால எல்லா மார்க்கெட்டுமே நம்மளுக்கு தெரியுங்க. இது தனித்தனி செக்மெண்ட்ல ஏஜ்க்கு ஏத்த மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க. 14 இயர்ஸ், 15 இயர்ஸ், 12 இயர்ஸ் to 13 இயர்ஸ், அந்த மாதிரி தனித்தனி செக்மெண்ட்ல இருக்கும். இது எல்லாமே ஸ்லீவ்லெஸ் டைப்லயும் இருக்கு, உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக் டைப்லயும் இருக்கு. அதுலயே பிரிண்டடும் வேணாலும் வரும் இல்லையா? அது எல்லாமே பிரிண்ட்ஸ் அவைலபிள் இருக்கு. இது ஃபுல் ஸ்லீவும் இருக்கு. இது என்ன சிஸ்டர் இந்த பக்கம்? இது வந்து ஜெர்சி டி-ஷர்ட்ஸ்ங்க. இதெல்லாம் உங்களுக்கு சப்ளிமேஷன் டிஜிட்டல் பிரிண்டோட உங்களுக்கு வந்துருங்க. இப்போ நான் பல்கா எடுக்க போறேன், எனக்கு ஸ்கூல் ஆர்டர் இருக்கு, எனக்கு நேம் போட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா அதுல பாட்டம் வேற வந்து. ஆமா, அதுக்குள்ள டைம் ஆகுங்க. ஒரு 3 days 5 days ரெடி ஸ்டாக் இருந்தா சேம் டே ஷிப் பண்ணிடுவோம். இல்ல நீங்க கஸ்டமைஸ்டா வேணும்னா அதுக்குள்ள டைம் இருக்கும். இதெல்லாம் என்ன ஃபுல்லாவே இதெல்லாமே வந்து ஏஜ்ங்க 6-7 இயர்ஸ்க்கு உண்டான ஸ்லீவ்லெஸ், ஹாஃப் ஸ்லீவ், அதுக்கான பாட்டம்ஸ். இது 4-5 இயர்ஸ்க்கு ஏஜ் கேட்டகரி நாங்க வந்து ஈஸியா. ஓகே, இதெல்லாம் என்ன சிஸ்டம் மந்த்ல போதா இதெல்லாம்? ஆமா 18 to 24 மந்த்ங்க. 2 to 3 இயர்ஸ். நியூ பார்ன்ல இருந்து இருக்கா? நியூ பார்ன்ல இருந்து நம்ம கிட்ட செட்ஸ் அவைலபிள். ஓகே, இதெல்லாம் என்ன சிஸ்டர் ஷார்ட்ஸா? எல்லாமே நம்ம கிட்ட ஷார்ட்ஸ் அவைலபிளா இருக்குங்க. ஓகே, இதெல்லாம் என்ன ரேஞ்ச் வரும்? இதெல்லாம் உங்களுக்கு அரௌண்ட் உங்களுக்கு 200 240 ரீட்டைல் பிரைஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு ஹோல்சேல் எடுக்கிறீங்க போது உங்களுக்கு நல்ல மார்ஜின் உங்களுக்கு இருக்குங்க. நீங்க நல்ல மார்ஜின் மேல எக்ஸ்ட்ரா வச்சு சேல் பண்ணலாம். ஆமா, நீங்க வெச்சு அண்ட் அது போக கஸ்டமர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து கூட நீங்க வந்து சேல் பண்ணலாம். இதெல்லாம் என்ன சிஸ்டம்? அதெல்லாமே உங்களுக்கு பாய்ஸ் பேண்ட் வந்துருங்க, வித் ரோப்போட வந்துருங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ மென்ஸுக்கான கலெக்ஷனும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்னது சொல்ல முடியுமா?
இதெல்லாம் வந்து பாய்ஸ் ஷார்ட்ஸுங்க உங்களுக்கு வித் ரோப்போட உங்களுக்கு வந்துரும், வித் உங்களுக்கு சைடுல பிரிண்டோட வந்துரும். ஓகே, இதுக்கு டி-ஷர்ட் எதனா பேர் பண்ணி ஆமா, நீங்க டி-ஷர்ட் எடுத்து நீங்க இது வேணாலும் ஈஸியா வந்து இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி வந்து கஸ்டமர் கிட்ட சொல்லி நீங்கள் சேல்ஸ் பண்ணாலுமே சரி சூப்பரான குவாலிட்டியில் நல்லாவே மூவ் ஆகும். இது ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு மட்டும்தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா விமன்ஸ் செக்ஷன் பார்த்துருப்பீங்க, அதில் மாம் அண்ட் டாட்டர் மாதிரி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் அண்ட் சனுக்கான கலெக்ஷன்ஸும் இருக்குது. இதில் கிட்ஸுக்கு உண்டான உட்டீஸ்க்கான செக்ஷன் வேணால் கூட அதெல்லாம் கூட இவங்ககிட்ட இருக்கும். ஒவ்வொன்றும் ஒன்னொரு ப்ரைஸ் ரேஞ்ச்க்கு ஏற்ற மாதிரி வரும். கிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து என்ன சிஸ்டர் இதெல்லாமே நியூ பார்ன்டா? இது எல்லாமே நியூ பார்ன் செட்ஸுங்க. உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் செட்ஸ் இருக்குங்க. இது எல்லாமே எவ்வளோ பீஸ் வருது ஒரு ரேட்டு? ஒரு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 100-150 இருந்து நம்ம கிட்ட செட்ஸ் அவைலபிள் இருக்கு. இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியில சூப்பரான ஃபினிஷிங்ல கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய பிராண்ட்ல பாத்துக்கிறீங்களா, அந்த மாதிரியான குவாலிட்டியை நல்ல ஒரு திக்னஸோட ஜிஎஸ்எம்மோட குவாலிட்டியோட உங்களுக்கு 100% கேரண்டியாவும் கொடுக்குறாங்க. இல்ல என்ன மேக்ஸிமம் இருக்கும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இப்போ மென்ஸ் வேர் செக்ஷன் பக்கம் போகலாம். குட்டீஸ்க்கான கலெக்ஷன்ஸும் உங்ககிட்ட கிடைக்கும். அது சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கு. இதுலயே நிறைய கலர்ஸ் பிரிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ரேஞ்சஸும் உங்ககிட்ட என்னன்றதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்களோட நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஆல்ரெடி உங்களோடது ஹைலைட்ஸில் நான் ஒன்று செட் பண்ணியிருப்பேன் இல்லையா, எவ்வளோ பீஸ் இருக்குது ஸ்டாக் இருக்குன்றதை பார்த்தீங்களா. அதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு செட் வைஸ் எடுத்திங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு மார்ஜின் வைக்கிற மாதிரி இருக்கும். ரீட்டெயிலுக்கு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வெள்ளிக்கடையை கம்பேர் பண்ணும்போது ஒரு 100 ரூபாய் 150 ரூபா சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஈச் ப்ராடக்ட்டில். ஸோ நெக்ஸ்ட் வந்து மென்ஸ் வேர் பார்க்க போகலாம். நிறைய பேர் மென்ஸ்லேருந்து என்ன கேட்டிருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் விமனே கவர் பண்ணுறீங்க, எங்கள் செக்ஷனுக்கே போக மாட்டீங்களான்னு. கவலையே படாதீங்க, உங்களுக்கான தனி செக்மெண்ட்டே கொண்டு வந்திருக்கோம். இங்கெல்லாம் என்ன சிஸ்டர் இருக்குது, என்ன சைஸ்? எல்லாமே மென்ஸ் டிஷர்ட்ஸுங்க. நம்ம கிட்ட எம் சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து XXL வரைக்கும் நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஆல் ஓவர் பிரிண்ட்ஸ் வந்துரும். இதுலயே பிளைன் வேணாலும் நம்ம கிட்ட பிளைன் டிஷர்ட்ஸ் அந்த சைட் பாக்குறீங்க, இதெல்லாம் பிளைன் டிஷர்ட்ஸ் ஃபுல்லா அவைலபிளா இருக்கு. எவர் கிரீன் பிளைன் டிஷர்ட். இதெல்லாம் ரீட்டைலுக்கும் கிடைக்கும், ஹோல்சேலுக்கும் ரெண்டுமே. இதெல்லாம் உங்களோட ஓன் ப்ரொடக்ஷன்? எல்லாமே நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷனுங்க. ஓன் பிராண்ட் லேபிளோட வந்து. இதுல எனக்கு ஒரு 100 பீஸ் தாங்கன்னா ரெடியா வச்சிருக்கீங்க? ஆமாங்க, ரெடியா இருக்கு. 100 பீஸ் இல்ல, 1000 பீஸ் கேட்டாலும் 10,000 பீஸ் கேட்டாலும் ரெடியா இருக்கு. ஓகே, இதுல நிறைய டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வரும். உங்களுக்கு இதுல பிரைஸ் ரேஞ்சில் என்ன ஸ்டார் வரும் ஸ்டார்டிங்? இதுல ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200-300ல இருந்தே நம்ம கிட்ட ரீட்டைல் பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுல இருந்து நல்ல மார்ஜின் அகைன் நான் சொல்றேன், நீங்க டேக்ல பாக்குறது எல்லாமே ரீட்டைல் பிரைஸ் தான். அதுல இருந்து நல்ல மார்ஜின் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, நீங்க இதுல பாக்குற பிரைஸ் வச்சு அப்படியே முடிவு பண்ணிடாதீங்க. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு ஒரு ஹோல்சேல் ஹப். ஆனா நாங்க காமிக்கிறது ரீட்டைல் பிரைஸ். ஹோல்சேல் வந்து இடம் தான். நீங்க சிஸ்டருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன்னா இங்க இருந்து வாங்கி சேல் பண்றவங்களுக்கு எந்த வகையிலும் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காகவே ஹோல்சேல் ரேட்டை ரிவீல் பண்ணவே முடியாது. ஏன்னா இது ஃபுல்லாவே ஹோல்சேல் மார்க்கெட்ல இருந்து நிறைய பேருக்கு சப்ளையும் கொடுத்துட்டு இருக்கிறதுனால இதே பஜார்லயும் நிறைய இடத்துக்கு போகுது. நிறைய ஆல்ரெடி 30 வருஷம் மேல இருக்காங்கன்னா அப்ப எத்தனை பேருக்கு சப்ளை பண்ணுவாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. சொல்ல முடியாது, அது எம்ஆர்பி காமன், அதனால அது ப்ராப்ளம் இல்லைங்க. எங்க கேட்டலாக்ல எம்ஆர்பி இருக்கும். பட் ஹோல்சேல் பிரைஸ்ங்கிறது ஏன்னா மார்ஜின் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. சில பேர் 30% வைப்பாங்க, சில பேர் 40% டிஸ்கவுண்ட் பண்ணி கூட சேல் பண்றாங்க எம்ஆர்பில இருந்து. அதனால அவங்களுக்கு எந்த இஷ்யூஸ் இருக்க கூடாது. நீங்க வந்தீங்கன்னா ஒரு வாட்டி கலெக்ஷன்ஸை பார்த்துக்கோங்க. இல்ல வர முடியலன்னா வாட்ஸ்அப் பண்ணி சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா காலர் செக்ஷன் பக்கம் போகலாம். காலர் எல்லாமே பாருங்க நல்ல சூப்பரா இருக்கு. இதுல வர அந்த பிரிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு தெளிவா இருக்கு. கலர்ஸ், துணி கலர்ஸ் எல்லாமே டார்க் கலர். இல்ல ஏதோ ஸ்டிட்ச் பத்திலாம் சொன்னீங்களே, இதெல்லாம் என்ன சிஸ்டர்? இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஃபினிஷிங் சைடுல பாருங்க மஃப்லான் டைப் வச்சு நாங்க ஃபினிஷ் பண்ணிருப்போம். மஃப்லான்ல ஒண்ணும் ஆகாது, ஒண்ணுமே ஆகாதுங்க உங்களுக்கு ஸ்டிட்ச். இந்த 100 ரூபாயில குவாலிட்டியில வாங்குற டி-ஷர்ட் இதே வச்சு கம்பேரே வந்து பக்கத்துலயே வைக்க முடியாதுங்க. இது நீங்க எதோட வைக்கலாம்னா ஒரு பெரிய பிராண்டட் ஷோரூம் பக்கத்துல கொண்டு போய் வேணா வைக்கலாம். நீங்க அந்த கலர் டி-ஷர்ட் எடுத்து நம்ம கலர் டி-ஷர்ட் எடுத்து கம்பேர் பண்ணீங்கன்னா தெரியும் நம்மளது எவ்வளவு நல்லா இருக்குன்னு. ரெண்டாவது விஷயம் கலரா இருக்கட்டும், குவாலிட்டியா இருக்கட்டும், அதோட ஸ்டஃப்பை நீங்க தொட்டு பாருங்க. ஸ்லப் காட்டன் மெட்டீரியல்லாம் சிலதெல்லாம் வரும்ல, அது கூட நினைச்சுக்கிறீங்க கம்மி ரேஞ்சில கிடைக்கும், நிறைய ரேஞ்சில கிடைக்கும். அதுவும் காட்டன் தான் சொல்லுவாங்க, ஆனா அது காட்டன் கிடையாது. அது பாலிஸ்டர் மிக்ஸ்ல வரும். அதே இதையும் கம்பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைனீஸ் நெக்குங்க, ஒய் நெக் டி-ஷர்ட்ஸ் உங்களுக்கு வரும். இது காலேஜ் போறவங்களுக்கு, ஆஃபீஸ் போறவங்களுக்கு, கொஞ்சம் ஃப்ரீயா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்குலாம். இதுலயும் நிறைய கலர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இதுலயும் யூனிஃபார்ம் கிடைக்குமா? ஆமாங்க, இது எல்லாத்துக்குமே யூனிஃபார்ம் கிடைக்கும். இதே ஹாஃப் ஸ்லீவ் இருக்கு, நம்ம கிட்ட ஃபுல் ஸ்லீவ் அவைலபிளா இருக்கு. சேம் உங்களுக்கு வந்து கஃப் வந்துரும். ஓகே, கஃப்லயும் அந்த மாடல். ஆமா ஆமா, சரி ஓகே. இதுல பெரியவங்களுக்கான உடிஸ் ஒரு வாட்டி சொல்லிடுங்க. இதுல பாட்டம் வேர் வராதா? பெரியவங்களுக்கு பாட்டம் இருக்குங்க. ஷார்ட்ஸ், கேப்ரி பேண்ட்னு எல்லாத்துக்குமே பாட்டம் இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கேப்ரி. இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டட் கேப்ரிஸ் இருக்குங்க. வித் வந்து உங்களுக்கு எல்லாமே சைட் பாக்கெட்டோட வந்துரும் அண்ட் வந்து ரோப்போட வந்துருங்க. இது கேப்ரி. இதுலயே பாத்தீங்கன்னா ட்ராக்ஸ் அவைலபிளா இருக்கு. இதுலயும் 3 டைப்ஸ் ஆஃப் இருக்குங்க. இதுலயே வந்து பேனல் ஒர்க் கேட்கறவங்களுக்கு பேனல் ஒர்க் இருக்கு. இல்ல எங்களுக்கு பிளைன் தான் வேணும்னு கேட்கறவங்களுக்கு நம்ம கிட்ட பிளைன் டி-ஷர்ட்ஸ் இருக்கு. வித் வந்து கஃபோட வந்துடும். கஃப் வேண்டாம் எனக்கு நார்மல் தான் வேணும்னு கேட்கறவங்களுக்கு நார்மலும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஓகே, இதுலயே பிரிண்ட்ஸ் கூட நல்லா இருக்கு. நார்மல் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. வித் உங்களுக்கு எல்லாமே ஜிப்போட வந்துருங்க. நல்ல குவாலிட்டியா.
சைஸ் இதெல்லாம் சிஸ்டர் இதெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எஸ் சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி XXL சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க. இது எல்லாமே மேட்ச் பண்ணியும் கொடுத்துருவீங்க. ஆமா ஆமா நம்ம மேல பார்த்ததெல்லாம் இதோட செட் தானே, பண்டில் தானே? ஆமா ஆமாங்க, செட்டோட பண்டில். இது அப்படியே உடி சொல்லுங்க பெரியவங்களுக்கு எல்லாம். பெரியவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட SISல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு XL XXL வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. பேபிஸ்க்கும் இது எல்லாமே ஹுடிஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யூனிசெக்ஸ் தாங்க. நீங்க பாய்ஸ்க்கும் வச்சுக்கலாம், கேர்ள்ஸ்க்கும் வச்சுக்கலாம். ஓகே, நீங்க வந்து கிட்ஸ்ல பாத்தீங்கல்ல, அதான் பாய் பேபில, இது என்ன ஃபேப்ரிக்? லைக் ஜெர்சி ஃபேப்ரிக். ஜெர்சி லைக்ரா. இந்த ட்ரை ஃபிட்ஸ் சொல்லுவாங்க. ஆமா ஆமா, ட்ரை ஃபிட் தாங்க இது எல்லாமே. அதுலயே நிறைய ஸ்டாக் இருக்கு. இதுலயே ஒரு பிராண்டிங் போட்டு தாங்கனாலும் போட்டு தருவாங்க. தாராளமா மினிமம் குவான்டிட்டி இருக்குங்க. அந்த மினிமம் குவான்டிட்டி நீங்க பிரைஸ் பண்ணீங்கன்னா நாங்க வந்து இது 389. இத பார்த்து நீங்க எப்படிங்கன்னு ஹோல்சேல் நினைக்காதீங்க. ஹோல்சேல் இத விட டோட்டலா சொல்றேன், ரொம்பவே கம்மிங்க. இது again இது MRP, ஹோல்சேல் பிரைஸ் வந்து டிஃபரெண்டா ரொம்ப கம்மியா இருக்குங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயத்த சொன்னாங்க, அதுல இருந்தே எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்ப நம்ம எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வைக்கலான்ட்டு. நான் வந்து அந்த விஷயத்த வெளியே சொல்லக்கூடாதுனால தான் அப்படியே அமைதியா இருக்கேன். ஏமா சொல்ல வேண்டியதானே நினைக்கலாம், சொல்லக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வீடியோஸ் பாக்குறவங்க, சேல் பண்றவங்களுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஏன்னா அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்து சேல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து எந்த இஷ்யூஸும் வரக்கூடாது. ரீட்டைல்ல வந்து கிடைக்குமா, எனக்கு இந்த பண்டில் இருந்து ஒரு பீஸ் தாங்கலன்னு கேட்கறவங்களுக்காக இவங்க ரீட்டைல் ஆப்ஷனும் வச்சிருக்காங்க. ஆனா மெயின்லி இவங்க டீல் பண்றது பாத்தீங்கன்னா ஹோல்சேல் தான். ஹோல்சேல வித் ஹோல்சேல் பிரைசஸோட வாங்குனீங்கன்னா நீங்க நல்ல மார்ஜினுக்கு வைக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா ஜிப் இருக்கு, நம்ம கிட்ட ஜிப் காலர் ஷர்ட்ஸும் இருக்கு, இதுலயே பட்டன் காலர் ஷர்ட்ஸ் இருக்கு. இப்ப ஜிப்பர் காலர் ஷர்ட் தான் ட்ரெண்டிங்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னாலும் இது வந்து ஜிப்பர் காலர் ஷர்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. எல்லாமே டெக்ஸ்டர்டுங்க. இது நல்ல ஃபாஸ்ட் மூவிங். ஏன்னா இப்பத்த பாய்ஸ் எல்லாமே வந்து ஆமா, இது ரம்பிள் ஃபேப்ரிக்ங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரிண்ட் கிடையாது, இது வீவே அப்படிதான். இது பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து பிரிண்ட் இல்ல, வீவே அப்படிதான். ஓகே, நம்ம எல்லாமே அதே மாதிரி ஜக்கார்ட் ஃபேப்ரிக்ஸ் இது எல்லாமே இம்போர்ட்டட் ஃபேப்ரிக். சரி, ஓகே. இந்த மாதிரி நிறைய அரைவல் இருக்கு. எல்லாத்தையும் நான் எடுத்து காமிச்சிட்டே இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லாவே லென்த்தா போயிடும். யாருக்காச்சும் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பல்க் ஆர்டர், சிங்கிள் பீசஸ் எப்படினாலும் எடுத்துக்கலாங்க. இதுலயே உங்களுக்கு ஜிப்பர் வந்துடும். ஜிப்பர் ஹெக்ஸா டிசைன் இருக்கு. அதுலயே உங்களுக்கு காலர் ஷர்ட்னாலும் காலரோட உங்களுக்கு வந்துடும், ஜிப்போட வந்துடும். ஓகே, இந்த வீடியோல ஃபுல்லாவே நம்ம மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளோர் பண்ணது எல்லாமே ஒரு ஐடியாக்காக மட்டும்தான். இவ்வளவுதான் ப்ராடக்ட்டோ அப்படின்னு நினைக்காதீங்க. இதை பார்த்து முடிக்கவே நம்மளுக்கு ஒரு நாள் பத்தாது. நான் ஜஸ்ட் என்னென்னலாம் வந்து இப்போதைக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல போட்டிருக்காங்களோ அதை மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். அவங்களோட வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் அதுக்குள்ள அவங்க கிட்ட இருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல்க் ஆர்டர், உங்களுக்கு எப்படி சிங்கிள் பீசஸ் எதுலாம் இருக்கு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இந்த ஹப்ல என்னென்னலாம் வச்சிருக்காங்க அப்படின்றத ஒரு ஐடியாக்காக தான் நான் உங்களுக்காக ஓப்பன் பண்ணி இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் என்ன வேணாலும் உங்களுக்கு தோணியிருக்கலாம், கம்மியாக வாங்கலாம், அதிகமாக வாங்கலாம், டவுட் இருக்கும், இது கிழிஞ்சிருமா, இது குவாலிட்டி இருக்குமா, ரேட் இருக்குமா. மேக்ஸிமம் நாங்கள் காமிச்சு இது எந்த ப்ராடக்ட் வேணால் எடுங்க, எல்லாத்துலேயும் ஹோல்சேல் இருக்குது. ஆனால் சில ப்ராடக்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ரீட்டைல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டியில் எத்தனை பீசஸ் எவ்வளோ நாளும் கேட்டிங்கனாலும் இப்போதைக்கு ரெடி ஸ்டாக்காகவே இருக்குது. பாக்ஸ் டு பாக்ஸாக வேணும்னா அந்த பக்கம் திரும்பி பாருங்கள். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வேர் ஹவுஸ் ஃபுல்லாகவே. இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான். அப்படியே இந்த சைட் திரும்பினாலும் செட் வைஸ் எடுத்து சேல்ஸ் பண்ண போறேன்பா நினைச்சீங்கன்னா இதுல எல்லா பீசஸும் வித் ரெடி ஸ்டாக்கோட இருக்கு. மென்ஸ்ல நான் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. அந்த பக்கம்லாம் தாண்டி விமன் செக்ஷன் யாராவது வீடியோ ஸ்கிப் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்காக சொல்றேன். விமனுக்கு, மென்னுக்கு, கிட்ஸ்லேயே பாய்ஸ்க்கு, கேர்ள்ஸுக்குன்னு சொல்லிட்டு டீனேஜர்ஸ் முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே இவங்க கிட்ட சூப்பராக கொண்டு வந்து வித் அஃபோர்டபுள் ரேட்டோட கொடுத்துருப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ஓன் ப்ரொடக்ஷன்ல இந்த அளவுக்கு ஒரு ஃபேக்டரியை சென்னையில் நம்மளால கொண்டு வர முடியுமான்னு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ட்ரீம் இருக்கும். இவங்க அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்கன்னே நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு ஒன்லி விமனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல், மென்னை மட்டும் பண்ணாமல், ஒரு ஃபேமிலிக்கு உண்டான கலெக்ஷன்ஸ் நீங்கள் ரெகுலராக போடுறது, கேஷுவல் வேர், இல்லை நீங்கள் சேல்க்கு எடுக்கிறவங்க, இல்லை கொண்டு போய் நான் வந்து நல்ல மார்ஜின் ப்ராஃபிட்டபுளாக பார்க்கணும், ரீட்டைல் இந்த டேக்ல பார்க்குற ப்ரைஸ் எல்லாம் வேணாம் சிஸ்டர், எனக்கு ஹோல்சேல் ரேட்டை சொல்லுங்கன்னா அவங்க நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கு இல்லையா, அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலோட பேர் முடிஞ்சா சொல்லுங்க, உங்க விருப்பம் அது. சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏதோ டிஸ்கவுண்ட் பெருசாக கொடுக்க போறல, என்ன அவங்களால பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுப்பாங்க. நீங்க நேராக வந்தீங்கன்னா இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸை பார்க்கலாம். இதை மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்றேன். இவ்வளோ நேரம் இந்த டைம் ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த வீடியோ எல்லாருக்காகவும் மிகப்பெரிய தேங்க்ஸ். இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் அகைன் நான் மீட் பண்றேன். ஒரு 10,000 கொண்டு வந்தீங்கன்னா நீங்களும் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் பண்ணிடலாம். வீட்லயே இருக்கேனே, எனக்கு எந்த ஒரு பிஸ்னஸ் ஐடியாவுமே இல்லாமல் இருக்குன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு ஐ ஓப்பனிங்காகவே இருக்கும். சிஸ்டர் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் இவ்வளோ அளவுக்கு காமிச்சிருக்காங்க. அவங்க நினைச்சா ஒரு 4-5 பீஸ் நீங்களே போய் பார்த்து வீடியோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லலாம். பட் இவ்வளவு தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி காமிச்சிருக்கீங்க சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். டைரக்டா வரும், உங்களோட பெஸ்ட் என்னவோ கொடுங்க, தாராளமா கொடுக்குறாங்க. அதே மாதிரி மினிமம் பல்க் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்போர்ட் பண்றோம். நீங்க ஜஸ்ட் கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம். ஓகே, இது இன்னொரு விஷயம், காசை தாண்டி நீங்க வந்தீங்கன்னா அவங்க சர்வீஸ் பண்ண ரெடியா இருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், நீங்க ரீட்டைலுக்கு வாங்கினாலும் அதே மதிப்பு தான், ஹோல்சேலுக்கு வாங்கினாலும் அதே மதிப்பு தான் கொடுப்பாங்க. நிறைய பேர் பல்க் எடுத்தா தான் கடைக்குள்ள வரணுமெல்லாம் கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. யாரா இருந்தாலும் சேம்
ரெஸ்பான்ஸ் தான், குவான்டிட்டி மட்டும் தான் மாற நீங்க 10,000 பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலும் 10 lakh பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலும் எங்களுக்கு கஸ்டமர் தான். அதான் கண்டிப்பாக உங்களுக்கு ரீட்டைல் வாக்கிங் வந்தீங்கன்னா நீங்கள் ரீட்டைலுக்கு உங்களுக்கு ஒரு பீஸ் பிடிச்சா கூட எடுத்துகிட்டு போகலாம். நிறைய தடவை என்னையே ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க, பண்டிலாக போடுறீங்களே வீடியோ, ஒரு பீஸ் தர மாதிரி போட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ஹோல்சேலில் பியூர்லி ஹோல்சேலில் நீங்கள் அப்படியே ரீட்டைலுக்கு வாங்கி நீங்கள் மார்ஜின் வச்சு சேல் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஓன் யூஸ்க்கு பண்ணாலும் சரி, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ரியலி தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பெனிஃபிட் ஆவாங்க. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். தேங்க்யூ.